എല്ലാവരെയും ഒരു മുறை കൂടെ കാണുവാൻ കർത്തർ കൊടുത്ത பெரிய பாக்கியத்தினாய் ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் ஒரு முறை கூட பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க எல்லாம் மிகுந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் மிகுந்த வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கை உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை எல்லாவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் கிருபை அத்தனை பேருக்குள்ளேயும் அதிகமாக வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபை எல்லாருக்குள்ளேயும் அதிகமாய் வெளிப்படட்டும். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഇങ്ങനെ 3 നാൾ കൂട്ടത്തിനെ എന്നെ വിളിച്ച് எல்லா உதவியும் செய்ததிന് ஊழியக்காரனுக்கு நன்றி. இந்த 3 நாள் கூட்டங்களுக்கு என்னை அழைத்து எல்லா உதவிகளையும் செய்த ஊழியக்காரனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ഈ 3 ദിവസം ஊழியത്തിൽ அநேக உதவிகள் செய்த എൻ്റെ സഹോദരി സഹോദരர்கள் നിങ്ങൾക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു. இந்த 3 நாட்களாய் இந்த ஊழியத்தில் அநேக உதவிகளை செய்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പ്രത്യേകിച്ച് സ്തോത്രം. ആമേൻ. ഈ 3 ദിവസവും കാറൊക്കെ ഓടിച്ച് ഞങ്ങൾക്ക് നന്മ ചെയ്ത പ്രിയ സഹോദരനും നന്ദി പറയുന്നു. இந்த 3 நாட்களும் எங்களுக்கு கார் ஓட்டி தந்த ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். അതുപോലെ ഇங்கே പാടലെ പാടിയ ആമേൻ സ്തോത്രം കീബോർഡ് വാസിച്ചുദവി ചെയ്തവർ മീഡിയയിൽ വർക്ക് ചെയ്യുന്നവരെ ആമേൻ. അതുപോലെ തന്നെ സഹോദരി സഹോദരர்கள் ആമേൻ ചെറുതും വലുതുമായ അനേക ഉദവികൾ ഈ കൂട്ടത്തിൽ ചെയ്ത നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടെ യേശുവിൻ നാമത്തിൽ ഞാൻ നന്ദി പറയുന്നു. பாடலை பாடியவர்கள், கீபோர்டு வாசித்தவர்கள், மீடியாவுக்கு உதவி செய்தவர்கள், சிறிதும் பெரியதுமான வேலைகளை செய்தவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். പ്രിയ ബ്ലെസ്സിംഗ് പാസ്റ്ററും 3 നാള് ആമേൻ നല്ല ആമേൻ ട്രാൻസ്ലേഷനെ ചെയ്തു. കർത്തർ അദ്ദേഹത്തെയും അധികമായി ആശീർവദിക്കട്டும். ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. ആമേൻ. അതുപോലെ പ്രിയ அப்பா ஆமேன் எங்களை விட நல்ல வாலிபனாய் உற்சாகத்தோட இருக்கு அவர் இப்போயும். ஹல்லேலூயா. நம்ம எங்களை விட நல்ல வாலிபர்களாய் உற்சாகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுதும் நல்ல தரிசனத்தோட அவர் ஊழியத்தை செய்து இப்பொழுதும் அவர் நல்ல தரிசனத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனை கர்த்தர் இனியும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் ஊழியக்காரர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அம்மாவும் அப்படிதான். அம்மாவும் அப்படிதான். அம்மா எங்கே? வெளியே இருக்கலையா? ஆமா, இப்பொழுது ஊழியத்தை செய்துட்டு இருக்கு. எப்பொழுது ஊழியத்தை செய்து கொண்டு உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்கெல்லாம் பெரிய பிரதிபலம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு. அவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பிரதிபலன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வரவு மிகவும் சீக்கிரமாய் இருக்கு. ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆவியின் அபிஷேகத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஆவியின் அபிஷேகத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகரை தொடுவாங்க. கர்த்தர் அநேகரை தொட போகிறார். சந்தோஷமுள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பலத்தோட ஹல்லேலூயா. பலத்தோட ஹல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் அந்நிய பாஷா ஸ்தோத்திரம் குறித்து தான் படிச்சிட்டு. நாம் இதுவரைக்கும் நாம் அந்நிய பாஷை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்நிய பாஷை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? அந்நிய பாஷை நமக்கு கொடுக்கிறது யார்? ஆவியானவர். ஆவியானவர். ஸ்தோத்திரம். நமக்கு அந்நிய பாஷை கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் 3 விசேஷம். நமக்கு அந்நிய பாஷை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 விசேஷமான காரியங்களை நாம் தியானித்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறதா? அவர் நம்மை ஓகே. அவர் நம்மை உண்டாக்கினவர் சர்வ வல்லவர் உயிர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால் அந்நிய பாஷை பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் உயிர் தரும். அதனால் அந்நிய பாஷை நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நாம் படிச்சோ எப்பொழுது நமக்கு அந்நிய பாஷை கிடைக்கும். பின்பு நாம் தியானித்தோம் எப்பொழுது நமக்கு அந்நிய பாஷை கிடைக்கிறது. எப்பொழுது கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. கை உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் படிச்சு தேவ ஆவி ஜீவ தண்ணீர். நாம் தியானித்தோம் தேவ ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். நம்முடைய உடம்பு என்னது? மண் பாத்திரம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது, வசனம் படிக்கும்போது, ஆராதனை செய்யும்போது பரிசுத்த ஆவியாகிற ஜீவ ஊற்று நம்முடைய மண்பாண்டத்துக்குள்ளே ஊறத் தொடங்கும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, வசனம் தியானிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற ஜீவ தண்ணீர் நம்முடைய மண்பாண்டமாய் இருக்கிற இந்த சரீரத்தில் அவர் ஊற்றத் தொடங்குகிறார். அப்பொழுது அது பொங்கி வரும். அப்பொழுது அது பொங்கி வருகிறது. அது நிரம்பி வடியனது தான். அது நிரம்பி வழிகிறது தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷா வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம். கை உயர்த்தி ஹல்லேலூயா.
ஏன் அநேகர் நிரப்பப்படலாம்னு நம்ம ஏன் அநேகர் நிரப்பப்படவில்லை என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அது ஒண்ணு, நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெபம் இருக்கு. அதில் ஒன்று, அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஜெபம் இருக்கிறது. அப்பொழுது கொஞ்சம் மட்டும் ஊற்றப்படும். அதில் கொஞ்சம் மாத்திரம் தான் அவங்க நிரப்பப்படுகிறார். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஜெபிக்கிறவர்கள் ஆமென், மீதியான திவசங்கள் காலியாயிடும். வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறவர்கள் மற்ற நாட்கள்ல காலியாய் போய்விடுகிறார். நமக்கு நல்லா புரியும். നമ്മുടെ வீட்டில் வாட்டர் டேங்க் வச்சாலும் எல்லா நாளும் மோட்டரை போடணும். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் வாட்டர் டேங்க் வச்சா எல்லா நாளும் மோட்டர் போடணும். நல்லா யூஸ் பண்ணன வீடானா ஒரு திவசமே 2-3 முறை ஓகே போட வேண்டி வரும். நல்லா யூஸ் பண்ற வீடா இருந்தால் ஒரு நாளைக்கு 2-3 டைம் மோட்டர் போடுவாங்க. கை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பொழுது கொஞ்ச டைம் ஊற்று கொண்டு நமக்கு நிரப்பப்பட முடியாது. கொஞ்ச நேரம் மாத்திரம் இருந்து ஊற்று நிரப்பப்பட முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணணும், ஆராதனை செய்யணும், வசனம் படிக்கணும். அப்பொழுது தண்ணீர் நிறைஞ்சு வடிஞ்சு வரும். அதனால் வீட்டிலிருந்து வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது ஊற்று நிரம்பி வெளியே வரும். അതിനാൽ എപ്പോഴും ഒന്ന് വന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് കൂട്ടത്തിൽ ഇരുന്ന് പോകുന്നവർക്കൊന്നും അവളോ അഭിഷേകം கிடைக்காது. அதனால் எப்பயாவது வந்து அபிஷேக கூட்டத்திற்கு வந்து அமர்ந்து போகிறவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆனா எல்லா நாளும் ஜெபம் இருக்கிறவர்கள், ஆனால் எல்லா நாளும் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். கை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நல்ல நிறைவு, அவர்கள் நல்ல நிறைவார். ஹல்லேலூயா. அவரோடு பேசும்போதே ஒரு உயிர் இருக்கும். அவர்களோடு பேசும்போதே ஒரு உயிர் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆவியின் நிறைவு இருந்துருச்சா? உங்களுக்கு ஆவியானவருடைய நிறைவு இருக்குமேயானால் பிரசன்னம் உங்களோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய மூஞ்சில பார்த்தாலே தெரியும். கை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வாட்டர் டேங்குக்குள்ள தண்ணீர் இருந்தா டாப் ஓபன் பண்ணும்போது அங்க சக்தியோட அந்த பவர் வரும். அந்த வாட்டர் டேங்குக்குள்ள தண்ணி இருக்குமே, ஆனா அந்த வாட்டர் டேங்கை ஓபன் பண்ணும்போதே தண்ணீர் வேகமாய் வந்து நல்ல ஃபாஸ்டா வரும், நல்ல ஃபாஸ்டா வரும். ஸ்தோத்திரம். ஆனா அதனுடைய டேங்கிலுடைய தண்ணீரின் அளவில் குறையவே இந்த வெள்ளத்தினுடைய ஃபோர்ஸும் குறைஞ்சிடும். வாட்டர் டேங்கில் இருக்கிற தண்ணீருடைய அளவு குறைய கீழே நாம் திறக்கும் பொழுது அதுக்கு ஃபோர்ஸ் குறையும். அநேகரோட மூஞ்சியை பார்க்கும்போது உங்களோட உள்ள எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு புரியும். அநேகருடைய முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. கை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இனி அவன் தண்ணீர் இல்லாத டேங்க் திறந்தால் ஒன்றும் கேட்காது. தண்ணீர் இல்லாத டேங்க் திறந்தா ஒண்ணுமே கேட்காது, காத்து மாத்திரம் தான் வரும். அவன் ஒரு சில டைம் கழிஞ்ச பின்ன அதுவும் வராது, ஒரு சில நேரம் கழிந்த பிறகு அதுவும் வராது. அதான ஒரு அசையாமலேயே இருக்கு. அதனால தான் அவர்கள் அசையாமலே இருக்கிறார். ஆண்டவர் இறங்கினாலும் எனக்கு ஒன்றும், ஆண்டவரை இறங்கி வந்தாலும் ஒன்றுமே நடக்காது போலதான் இருப்பார். கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுകൊണ്ട് நீங்க எல்லா நாளும் ஜெபத்தினால் வசனத்தினால் ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லா நாட்களிலும் ஜெபத்தினால் வசனத்தினால் ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆவியின் நிறைவு இருந்துருச்சா? ஆவியின் நிறைவு உங்களுக்கு இருந்தே ஆனால் என்ன வியாதி இருந்தாலும், என்ன வியாதிகள் உங்களுக்கு வந்தாலும் நிறைவே அதனை மாற்றி, அது அந்த ஆவியானுடைய நிறைவு அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அதாவது ஒரு டேமில் தண்ணீர் நிறைஞ்சிருக்குமானா, ஒரு டேம்ல தண்ணீர் நிறைந்திருக்கும் என்றால் அந்த ஷட்டர் பொக்கும் போது, அந்த ஷட்டர் தூக்கும் போது அது பாய்ந்து போகும். நல்ல வேகத்தோடு அது பாய்ந்து போகும். புரிகிறதா? பாய்ந்து போகும்போது, அது பாய்ந்து போகும்போது அந்த பாதைக்குள்ள என்ன தடை இருந்தாலும் அதினே அவன் தூர வடிச்சு மாற்றி, அந்த பாதைக்குள்ள எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது தூர தள்ளி போட்டு விட்டு அது வேகமாய் போகும். நான் பார்த்திருக்கேன், நான் அதை கண்டிருக்கிறேன். எங்களுடைய பக்கத்தில் தான் டேம் இருக்கிறது. எங்களுடைய வீட்டு பக்கத்துல தான் டேம் இருக்கிறது. ஒரு சில டைமில் ஷட்டர் பொக்கும், ஒரு சில நேரங்களில் அந்த ஷட்டரை ஓபன் பண்ணும்போது கணக்கான கல்லுகள் இருந்தாலும் அந்த பாதையில் இருந்தாலும் அதை தள்ளிவிடும். அந்த தண்ணீர் கணக்கான கற்கள் அந்த பாதையில் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அது வேகமாக செல்லும். பெரிய மரத்தினுடைய தடிகளொക്കെ சில வேளைகளில் ஒடிஞ்சு கிடக்கும். பெரிய மரத்தினுடைய அந்த கிளைகள் அந்த இடத்துல ஒடிந்து கிடக்கும். இந்த தண்ணீர் பாய்ந்து வரும்போது எல்லாத்தையும் தூக்கி வீசும். ஆனால் இந்த தண்ணீர் பாய்ந்து வரும்போது எல்லாவற்றையும் தூக்கி தூர வீசும். கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள நிறைவாய் இருந்தால், ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள் நிறைவாய் இருக்கும் பொழுது பாதைக்கு தடையாய், உன் எதிர்காலத்துக்கு தடையாய் என்ன பிசாசு இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் அந்த அபிஷேக ஊற்று அதனை வெளியேறிடும். பாதைக்கு தடையாய், உங்கள் எதிர்காலத்திற்கு தடையாய் எந்த பிசாசானுடைய கிரியைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடும். கை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால்
அத்தனை நாளும் அபிஷேகத்தால் ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை ஸ்டோர் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லா நாட்களும் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த அபிஷேக நிறைவு இருந்தால் அது நம்மை நடத்தும். இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு நமக்குள் இருந்தால் அபிஷேகம் நம்மை நடத்தி கொண்டு போகும். வியாதிகளை குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும், போராட்டங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றி. கை உயர்த்தி ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நிறைய காரியம் நேற்றில் படித்தோம். நாம் நேற்று நிறைய காரியங்களை தியானித்தோம். சிலர்கள் ஆமென் பாத்திரம் துறக்காமல் இருக்கும். சில பேர் பாத்திரங்களை திறக்காமல் இருக்கிறார்கள், அதனால் அபிஷேகம் வரல. அதனால நல்ல ஆயத்தமாய் இருக்கணும். அதனால் நீங்கள் நன்றாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் அப்படி. இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல, நீங்கள் எல்லா நாளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே ஆமென். அதுக்கப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் படிக்க போனது, இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அபிஷேகம் பெற்றவர்கள் பின்வாங்கி போகுது. அபிஷேகம் பெற்றவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். இது நான் நிறைய ஆமென் சொல்லி கொடுக்கிறேன். இதைத்தான் நான் அதிகமாய் சொல்லி கொடுக்கிறேன். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே ஆமென். நான் எப்பவும் சொல்லணும் ஒரு காரியம், எங்களுடைய ஆமென் இப்ப நிறைய சர்ச்சுக்கு போகும் அநேகர் சந்தேகத்தை சொல்லும். ஆமென் எங்கட சர்ச்சில் இருக்கிற அந்த ஜோசப் பிரதர் ஆமென் நல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசின பிரதர். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது அங்க உள்ள சபை விசுவாசிகள் சொல்லுவார்கள், எங்களுடைய சபையில் இருந்த ஜோசப் பிரதர் நல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவார், நல்ல ஆராதிச்சவர், நல்ல ஆராதிப்பார். ஆனா இப்போ அவருக்கு அந்த ஆராதனை இல்லை. ஆனா இப்போ அவருக்கு அந்த ஆராதனை இல்லை. பாஸ்டர் கலிஞ்ச கூட்டம் நடக்கும்போது ஜோசப் குதிச்சு நடனமாடி ஆராதிச்சு, கடந்த நாட்களில் நடந்த கூட்டங்கள்ல ஜோசப் பிரதர் நல்ல குதிச்சு ஆராதித்தார், அந்நிய பாஷையில பேசினார். ஆனா இப்ப ஜோசப்புக்கு ஆராதனை இல்ல. ஆனா ஜோசப் பிரதருக்கு இப்ப அந்த ஆராதனை இல்ல. அந்த பின்னாடி வந்து உட்கார்ந்து தூங்கி எழும்பி அவர் பின்னாடி வந்து உட்கார்ந்து தூங்கி எழுந்துதான் போகிறார். ஜோசப்புக்கு என்ன ஆச்சு? ஜோசப் பிரதருக்கு என்ன ஆச்சு? ஜோசப் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்கே? ஜோசப் பிரதர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்கே? ஹல்லேலூயா. ஒரு சிலர்கள் கேள்வி கேட்கும், ஒரு சில பேர் கேள்வி கேட்பார்கள். எங்களுடைய சர்ச்சிலே லில்லி சிஸ்டர், எங்களுடைய சபையில லில்லி சிஸ்டர் கலிஞ்ச கூட்டம் நடக்கும்போது, கடந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது நல்ல அந்நிய பாஷை பேசி, நல்ல அந்நிய பாஷையில பேசினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நெல்லிக்காய் சாக்கு இல்லையா? நெல்லிக்காய்க்கு என்ன? நெல்லிக்காய் தானே. அந்த நெல்லிக்காய் பெரிய சாக்குக்குள்ள கெட்டி வச்சுட்டு அதனுடைய ஸ்தோத்திரம் சாக்கினுடைய மூடி கிழித்து விடும்போது நெல்லிக்காவை ஒரு சாக்குல வைத்து நல்ல மூடி வைத்து திடீரென்று கிழிக்கும் போது வேகமாய் உருண்டு ஓடும். அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசி, அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசினவங்க தான் லில்லி சிஸ்டர். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆனா இப்ப லில்லி ஆராதனைக்கு வரல. ஆனா லில்லி சிஸ்டர் இப்ப ஆராதனைக்கு வரல, கூட்டத்துக்கு வரல. அந்த கோவிலில் இருந்து பூஜை பண்ணிட்டு, அந்த கோவில்ல இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது பாஸ்டர்? ஆமென். லில்லி பேசின அந்நிய பாஷை உண்மையா? லில்லி பேசின அந்நிய பாஷை உண்மைதானே? ஜோசப் ஆவியில் நிறைஞ்சது உண்மைதானே? ஓ ஜோசப் பிரதர் ஆவியில நிறைஞ்சது உண்மைதானே? அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சது உண்மையிலே தேவ ஆவியினால? தீர்க்க தரிசனம் உரைத்தது சொன்னது தேவ உண்மையிலே தேவனுடைய ஆவியானவர் தானே? ஆமென். அப்படி ஆயிரு எப்படி அவர் பின்வாங்கிடும்? அப்படி இருந்தா அவங்க எப்படி பின்வாங்கி இருப்பாங்க? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வருகிறது. அதுக்காக நமக்கு ஒரு வசனம் படிக்கலாம். அதற்காக நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ரெண்டு வசனம். ஓகே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 4வது வசனம். ஆமென். அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஓகே, சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளினவர் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஹீட் கொஞ்சம் அதிக மக்களை, இதில் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கொண்டு வா, அதில் விட்டால் குடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆற வச்சு கொண்டு வா, அல்லே நாக்கு புள்ளிடும், ரொம்ப சூடாக. கை உயர்த்தி ஹல்லேலூயா, பலத்தோட ஹல்லேலூயா. இங்கே சொல்லணும், அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எல்லாவரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். அப்படிதானே? 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 31வது வசனம். சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 31வது வசனம். எடுத்துட்டீங்களா? ஓகே, சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வாசிக்கலாம். சி 2ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்தோம்.
அவர்கள் எல்லாரும் ஆவியினால் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம், அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பின்ன எதுக்கு 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் திரும்பியும் நிரப்பப்படணும்? பின்ன ஏன் 4ஆம் அதிகாரத்திலும் திரும்பவும் நிரப்பப்பட வேண்டும்? அப்ப நீங்க புரியணும், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2ஆம் அதிகாரத்தில் நிறைவு போராது. 2வது அதிகாரத்தில் உள்ள நிறைவு போதாது. 4ஆம் அதிகாரம், 4வது அதிகாரம். கை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் நேற்றிலே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போராது. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதாது. இன்றைக்கு கை உயர்த்தி ஹல்லேலூயா. லில்லி ஆமென். இந்த ஜோசப் ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்மை. லில்லியும் ஜோசப் பிரதரும் ஆவியினால் நிரப்பப்பட்டது உண்மை. ஆனா அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கல. ஆனால் அவர்கள் அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கவில்லை. ஹல்லேலூயா. ரெண்டு வசனம் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். சேர்ந்து வாசியுங்கள். அப்போதும் எல்லாரும் ஒரு முறை கூட வாசியுங்கள். எல்லாரும் ஒரு முறை கூட அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 6வது அதிகாரம் 5வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே, போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தேவானோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தேவானோஸ் என்ன செய்தவர்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அப்படிதானே? 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 54 55 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54 55. சேர்ந்து வாசியுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இப்போ இங்க உங்களுக்கு என்ன புரிகிறது? அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் ஸ்தேவானோஸ் ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஆனா 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தில் 55வது வசனத்தில் திரும்பியும் ஸ்தேவானோஸ் நிரப்பப்படுகிறார். மறுபடியும் ஸ்தேவான் நிரப்பப்படுகிறார். அப்பொழுது நீங்க புரியணும், இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியின் நிறைவு ஒரு முறை பெற்றுக்கொண்டால் போதாது. பின்ன என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? மரணம் வரைக்கும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாட்டர் டேங்க் நம்ம வீட்டுக்குள்ளே பிளம்பர்மார் ஃபிட் செய்யும் இல்லையா? அந்த வாட்டர் டேங்க் பிளம்பர்மார்லாம் அந்த வேலைகள்லாம் செய்வார்கள். அல்லேலூயா. ஃபிட் பண்ணி ஆமென். அவர்கள் மோட்டரை போட்டு தண்ணீரை வெளியே வர வைக்கும். அது நம்மை காட்டி தரும். அந்த வாட்டர் டேங்க் எல்லாம் பிளம்பர் ஃபிட் பண்ணி அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வர வைப்பாங்க. அதை நம்ம கொடுப்பார்கள். இல்ல டெஸ்ட் பண்ணும். ஆமென். இது ஃபில் செய்து அந்த ஓவர்ஃப்ளோ எல்லாம் வர்க் செய்யணும். அப்படி அவர் டெஸ்ட் பண்ணு. இந்த ஓவர்ஃப்ளோ எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பார்கள். என்னுடைய கேள்வி ஒரு முறை வாட்டர் டேங்க் நிறைஞ்சு வடிஞ்சு வெளியே வந்தா, ஒரு முறை வாட்டர் டேங்க் நிரப்பப்பட்டு வெளியே வந்தா இனி ஆயுள் முழுவதும், அது ஆயுள் முழுவதும் ஒரு டேங்க் வெள்ளம் போதுமா? ஒரு டேங்க் தண்ணீர் உங்களுக்கு போதுமா? போதாது. என்ன நடக்கும்? ஒரிக்கல் வெளியே வந்தாலும், ஒரு முறை வெளியே வந்தாலும் யூஸ் பண்ணும்போது காலியாகும். அதை யூஸ் செய்யும் பொழுது அது காலியாகும். திரும்பியும் நிரப்பணும். மறுபடியும் அதை நிரப்ப வேண்டும். காலியாகும். மீண்டும் காலியாகும். மீண்டும் நிரப்பணும். மறுபடியும் நிரப்ப வேண்டும். இது என்ன வரை நடக்கணும்? இது எப்ப வரைக்கும் நடக்கிறது? வாழ்க்கை உள்ள காலம் முழுவதும். நம்முடைய வாழ்க்கை உள்ள காலம் வரைக்கும். அப்படியான பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்படியானால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதாது. ஒரு 3 நாள் உபவாச கூட்டத்தில் மட்டும் போதாது. பெற்றுக்கொண்டால் போதாது. மரணம் வரைக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதுப்பிக்கமான பின்வாங்கி போகாது. அப்படி புதுப்பிக்க ஒரு நாள் பின்வாங்கி போக மாட்டார்கள். கையை அடிச்சு கையை தட்டி ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறார். அப்ப இந்த வசனம் வாசிச்சாலே ஒரு காரியம் புரியும். அப்பொழுது இந்த வசனத்தை வாசிச்சாலே உங்களுக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் ஜோசப்புக்கு பின்மாற்றம் வந்தது? ஏன் ஜோசப் பிரதருக்கு பின்மாற்றம் வந்தது? ஏன் ஸ்தோத்திரம் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் லில்லி சிஸ்டருக்கு பின்மாற்றம் வந்தது? ஏன் லில்லி சிஸ்டருக்கு பின்மாற்றம் வந்தது? அவர் ஆவியில் நிறைஞ்சது உண்மை. அவர் ஆவியில் நிரம்பினது உண்மை. ஆனா அதை புதுப்பிக்கல. அதை அவர்கள் புதுப்பிக்கவில்லை. புதுப்பிச்சிருந்தா, அதை புதுப்பித்திருந்தால் அவர் பின்வாங்க
பின்வாங்கி போகாது. அவர்கள் பின்வாங்கி போய் அவருடைய கழுத்தறத்தால் கூடிய அவர்களுடைய கழுத்தை அறுத்தால் கூட கர்த்தரை விட்டு விலகி போகாது. விலகி இருக்க மாட்டார்கள். அதனால் நீங்க உங்களை சோதிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். உங்களுக்குள்ள அபிஷேக நிறைவு எல்லா நாளும் இருக்க. அபிஷேக நிறைவு எல்லா நாட்களும் இருக்க வேண்டும். அது இருந்திருந்தா ஒரு சாத்தானுக்கும் ஒரு மனிதனுக்கும் விசுவாசத்தை அழிக்க முடியாது. விசுவாசத்தை அழிக்க முடியாது. கையை அடிச்சு விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். ஒரு சிலர்கள் ரொம்ப அதிகமா கோபப்படும் போதே எங்களுக்கு புரியும். ஒரு சில பேர் அதிகமா கோபப்படும் போதே எங்களுக்கு புரிஞ்சிடும். ஆவியானவரோட உறவில் கொஞ்சம் குறைவு வரும். ஆவியானவருடைய உள்ள இருக்கிற உறவுல உங்களுக்கு கொஞ்சம் குறைவு வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு பல்லே கடிக்கும். ஒரு சில பேர் பல்ல அப்படியே கடிப்பாங்க. ஒன்னு பறஞ்ச இரண்டாமത്തെ சாபம் போடு. இரண்டாவது அவங்க சாபம் விடுவார்கள். ஆமா, சிலர்கள் மொபைலை வலிச்சறிஞ்சு ஒரு சில பேர் மொபைலை தூர தூக்கி போடுவாங்க. சிலர் பாத்திரத்தை எறியும். சில பேர் பாத்திரத்தை எறிவார்கள். அப்பொழுதே புரியும். அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். ஜெப வாழ்க்கை ரொம்ப கம்மி. ஜெப வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப கம்மி. கர்த்தரோடு உள்ள உறவு ரொம்ப கம்மி. கர்த்தரோடு உள்ள உறவு கம்மி. ஆவியின் நிறைவு இருந்தால் ஆவியின் நிறைவு இருந்தால் அந்த ஆவியின் கனிகள் வரும். அந்த ஆவியின் கனிகள் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு மலையாளம் பைபிளில் ஸ்நேகம், சந்தோஷம், சமாதானம், சௌமியത, தீர்க்கஷமா, தயா, பரோபகாரம், விஸ்வஸ்தத, இந்திரிய ஜெயம், இச்சையடக்க, இந்த மாதிரி 9 கனிகள் வெளிப்படும். இதற்கு மலையாள வேதாகமத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய 9 கனிகளுமே இச்சையடக்கம் போன்ற எல்லா காரியங்களும் வெளிப்படுது. கை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளே, நிறைய மக்களுக்கு பின்மாற்றம் வருகிறதும் ரொம்ப அதிகமா கோபம் வருகிறதோட ரகசியம் இந்த பரிசுத்த ஆவி நிறைவை புதுப்பிக்கல. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பேருக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை புதுப்பிக்கவில்லை. கை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இந்த விஷன் எனக்கு கிடைச்சപ്പോൾ எனக்கு ஒரு காரியம் മനസ്സിലായി. இந்த தரிசனம் எனக்கு கிடைத்த போது எனக்கு ஒரு காரியம், நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். மரணம் வரையும் ஆவியின் நிறைவு, மரணம் வரைக்கும் நான் ஆவியின் நிறைவில் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க மரிக்கும்போது கூடயும் ஆவியில் நிறைஞ்சு தான் மரிக்கணும். நீங்கள் மரிக்கும் போது கூட ஆவியில் நிறைந்து தான் மரிக்க வேண்டும். அதுதான் இந்த வேதாகமம். அதுதான் இந்த வேதாகமம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரம் 59 60 வசனங்கள் படிப்போம். 59 60 வாசிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரம் 59 60 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்கள் வாசிங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்துருச்சா? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருந்தால் யார் கல்லெறிஞ்சா கூடிய உங்களை கல்லெறிந்தாலும் கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க அவரை பார்க்க மாட்டீங்க. அவங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை பார்க்க, நீங்கள் கர்த்தரை பார்ப்பீர்கள். ஆவியின் நிறைவு உண்மையிலே இருந்துருச்சா? ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு உண்மையிலே இருந்தால் எவ்வளவு பேர் உங்களை தொந்தரப்படுத்தினாலும், எவ்வளவு பேர் உங்களை தொந்தரவு படுத்தினாலும், உண்மையிலே சொல்லுகிறேன், உண்மையாகவே சொல்லுகிறேன், பண்டுள்ள ஊழியர்கள் கேஸுக்கு கூட போகல. அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் ஒரு கேஸ் கூட போகல. கேஸ் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கும். கேஸ் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல கொடுப்பாங்க. கேரளாவில் ஒரு சில பழைய ஊழியர்களை அடிக்கும். கேரளாவில் ஒரு சில பழைய ஊழியர்களை அடிப்பார்கள். தொந்தரவு பண்ணும். ரொம்ப தொந்தரவு செய்வார். அல்லது போலீஸ்கார் வருவாங்க. போலீஸ்காரங்களா வருவாங்க. நீங்க ஒரு சைன் மட்டும் போட்டால் போதும், நாங்க கேஸ் எடுத்துறோம். நீங்க சைன் மட்டும் போட்டா போதும், நாங்க கேஸ் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லும், எப்பொழுதே கேஸ் நாங்க கொடுத்தோம். அப்பொழுது அவர்கள் சொல்வார், எப்பொழுதோ நாங்க கேஸ் கொடுத்துட்டோம். அப்ப அவர் சொல்லி, இவ்வளவு சீக்கிரமா கொடுத்தாச்சா? அவர்கள் கேட்பாரு, இவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட்டீங்களா? ஆமா கொடுத்தோம். ஆமா கொடுத்துட்டோம். எங்கே கொடுத்தோம்? எங்கே கொடுத்தீங்க? மேல் கோர்ட்டில் கொடுத்தோம். நாங்க மேல இருக்கிற கோர்ட்ல கொடுத்துட்டோம். அப்ப இவர்கள் நினைக்கும், அப்பொழுது இவர்கள் நினைப்பாங்க, எங்களுக்கு மேலான டிவைஎஸ்பிக்கு ஏதாவது அவர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க நினைப்பாங்க. எங்களுக்கு மேலான ஏதாவது அதிகாரி இடத்துல அவர் சொல்லியது அந்த பரலோக கோர்ட்டில் கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது அந்த பரலோக கோர்ட்ல கொடுத்துட்டோம். இந்த கோட்டை கொடுத்தா அந்த கேஸ் அப்பீலுக்கு போய் 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 ஒருவேளை அவர் இறந்தால் இந்த கேஸ் முடியாது. இந்த கோர்ட்ல கொடுத்தா அந்த கேஸுக்காக அவங்க பேலுக்கு போய் 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 அவர்கள் இறந்தாலும் அந்த கேஸ் முடியாது. பரலோக கோர்ட் ஒரு கேஸை எடுத்தால், ஆனால் பரலோக கோர்ட் ஒரு கேஸை எடுத்தா அந்நாளிலே நியாய தீர்ப்பு, அந்நாளிலே நியாய தீர்ப்பு கிடைக்கும். கையை அடிச்சு கர்த்தருக்கு ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லனது, அப்பொழுது நான் சொல்லுகிறது, இந்த ஸ்தேஃபானோஸ்
ஆமென். அவனை கல்லை எறியும்போல் கூடியும் இந்த ஸ்தேவான் மேல அவர்கள் கல்லை எறிந்தாலும் கூட எரியவனவரை ஸ்தேபானோஸ் பார்க்கல. எறிந்தவர்களை ஸ்தேவான் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கோபித்தனவரை ஸ்தேபானோஸ் பார்க்கல. அவன் மேல கோபப்பட்டவங்களை ஸ்தேவான் பார்க்கல. ஸ்தேபானோஸ் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஸ்தேபானோ ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை தான் பார்க்கிறார். கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறார். உண்மையிலே ஆவியின் நிறம் உங்களுக்கு இருந்திருச்சா? உண்மையாகவே ஆவியின் நிறைவு உங்களுக்கு இருக்குமேயானால் எவ்வளவு பெரிசான போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கும். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பார்ப்பீர்கள். கையை அடிச்ச தேவனுக்கு கையை தட்டி கைகளை தட்டி ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்படித்தானே அந்த வசனம், அப்படித்தானே அந்த வசனம் சொல்லுங்க. நமக்கு அது ஒண்ணு கூட வாசிக்கலாமே, ஒரு முறை கூட வாசிக்கலாம். அப்ப நீங்கள் இது நாம் கர்த்தருக்குள்ளே உள்ள நம்பிக்கை விட்டு போனதனுடைய ரகசியம் ஆவியின் நிறைவு இல்லாதது. கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை நமக்கு விட்டு போனதனுடைய ரகசியம் என்னவென்றால் ஆவியின் நிறைவு இல்லை. பல மனிதர்களை நம்ம நம்புவது, பல மனிதர்களை நாம் நம்புவது ஆவியின் நிறைவு குறையினதினால், ஆவியினுடைய நிறைவு குறைகிறதுனால. வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். பின்ன பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கையை எடுத்து சொந்தம் நெஞ்சே வைக்கங்க. உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய மார்பில வைத்து சொல்லுங்கள், கர்த்தரை மட்டும் நான் கர்த்தரை மட்டும் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா, கை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த வசனத்தை உங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. 57ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரைக்கும். 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 54 முதல் 60 வரைக்கும். சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசியுங்கள். ஓகே, வாசிக்கலாம். உண்மையிலே ஆவியின் நிறைவு இருந்திருந்தால் நம்மை சபிக்கிறவரை கூட நாம் ஆசீர்வதிக்கும். உண்மையாகவே ஆவியின் நிறைவு நமக்கு இருக்குமேயானால் நம்மை சபிப்பவர்களை கூட நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவு இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பொறாமை, கோபம், அவள் என்னிடத்தில் மிண்டலாம், இவள் என்னிடத்தில் மிண்டலாம், இப்படி எல்லாம் புரியுதா? ஆவியின் நிறைவு இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு பொறாமையும் கோபமும், அவர்கள் என்னிடத்துல சேர மாட்டாங்க, இவங்க என்னிடத்துல சேர மாட்டாங்க என்கிற ஒரு காரியம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆவி நிறைந்திருச்சால் உன்னை கொல்லுவான் வருவதற்கு கூட நீ ஜெபம் பண்ணும். ஆவி நிறைவு இருக்குமே என்று சொன்னால் உங்களை கொல்ல வந்தா கூட நீங்க ஜெபிப்பீங்க. கை உயர்த்தி ஹல்லேலூயா, கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன சாட்சி கூட சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க நான் ஒரு சின்ன சாட்சியை கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நான் இது அடிக்கடி சொல்லன ஒரு சாட்சி. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சாட்சி. என்னுடைய மனைவியின் ஒரு பாட்டியுடைய தங்கச்சி இருந்தது. என்னுடைய மனைவியுடைய பாட்டியினுடைய தங்கச்சி இருந்தார்கள். ஆமா, அவர்கள் நிறைய வருஷங்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் நிறைய ஆண்டுகள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் கேரளாவில் மார்த்தாண்ட பகுதியில் ஸ்தோத்திரம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் இறந்து போய். கேரளாவில் மார்த்தாண்டம் பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர்கள் இறந்து போனார்கள். இறந்து போன அந்த நாளில், அந்த காலையில் அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்தது. அன்றைக்கு காலையில் அவருக்கு மேல அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைத்தது. அப்ப அவர்கள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் படுக்கையிலேயே இருந்தார். அவர்கள் மாலை 5 மணி வரைக்கும் அவங்க படுக்கையிலேயே தான் இருந்தாங்க. ஒரு சின்ன காய்ச்சல், அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு காட்சி தான். ஆனா முந்தின நாள் வரைக்கும் நல்ல ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா முந்தின நாட்கள் வரைக்கும் அவர்கள் நன்றாக ஆக்டிவா இருந்தாங்க. ஓகே, 5 மணி ஆயப்போ, 5 மணி ஆன போது இந்த தாய் கொஞ்சம் எழும்பி தன்னுடைய கணவனை அழைத்து ஆமென் ஸ்தோத்திரம்
என்னுடைய பக்கத்தில் வந்து உட்காரு அப்படி என்னுடைய பக்கத்துல வந்து உட்காருங்க என்று சொல்லி சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர்கள் வந்து இருந்தார்கள். அவர்கள் வந்து இருந்தார்கள். 5 மணி முதல் 8 மணி வரை, 5 மணியிலிருந்து 8 மணி வரை 3 மணிக்கூர் 3 மணி நேரம் இவர்கள் 2 பேரும் சிரிச்சு அப்படியே பேசிட்டு இவர்கள் 2 பேரும் சிரித்து பேசிக் கர்த்தர் கொண்டிருந்தார்கள். நடத்தின விதங்கள், கர்த்தர் நடத்தின விதங்கள், கர்த்தர் கொண்டு போன பாதைகள், கொண்டு போன பாதைகள் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டே 2 பேரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். 8 மணி ஆய போது, 8 மணி ஆன போது இந்த தாய் இப்படி சொல்லி, இந்த தாய் இப்படி சொன்னார், அச்சாயா, அச்சையா, அச்சாயா மீன்ஸ் ஹஸ்பண்டே கூப்பிடணும் ஒரு ஆமென். இங்க எப்படி கூப்பிடும்? அப்பானோ? இங்கே ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடும்? அப்பானும் மாமானும் மச்சானும் ஒக்க கூப்பிடுமா கணவனே? அப்படியோ கெட்ட வார்த்தை கூப்பிடக்கூடாது. ஓகே, கையை உயர்த்தியா? ஓகே, ஆமீன். அப்போ இந்த கேரளாவில் ஹஸ்பண்டை மிகுந்த ரெஸ்பெக்டோட கூப்பிடுறது தான் அச்சாயா. கேரளாவில் கணவர்களை மனைவி ரொம்ப மரியாதையோடு கூப்பிடுகிற வார்த்தை தான் அச்சாயா. அந்த மார்த்தாண்ட சைடுல எல்லாம் அத்தானேன்னு ஒரு சிலர்கள் கூப்பிடுறதை மார்த்தாண்ட பகுதியில் பாத்தீங்கன்னா அத்தான் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுறது. நிறைய இடத்துல லாங்குவேஜ் ரொம்ப டிஃபரன்ஸ். நிறைய இடங்கள்ல லாங்குவேஜ் ரொம்ப. நேற்று சொல்லியது போல அங்கே எல்லாம் மலக்கறின்னு சொல்லும். அங்கே எல்லாம் நேற்று நான் சொன்னது போல அங்க மலக்கறி. அந்த மார்த்தாண்ட மலையாளம் சொல்லியது மலக்கறி. நான் மார்த்தாண்ட மலையாளத்துல சொல்றது மலக்கறி. ஆனா இங்க தெரியாது, இங்கே காய்கறின்னு தான் சொல்லுங்க. இங்கே தெரியாது, அது காய்கறின்னு தான் சொல்றீங்க. எங்கட ஊரில் அவன் பச்சைக்கறின்னு சொல்றான். எங்களுடைய ஊரில் அதை பச்சைக்கறின்னு சொல்றாங்க. ஓகே, கை உயர்த்தி ஹalleluya, உயர்த்தி ஹalleluya. அப்போ எந்தாயாலும் இவர்கள் சொல்லி அச்சாயா, அச்சாயா இன்னு ஓகே 8 மணி ஆயிப்ப எனக்கு ஏதாவது குடிக்குவதற்கு தருமா? 8 மணி ஆன போது அவர்கள் எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தருவீங்களா? எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை பேசிட்டு இருந்தா? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் பேசினாங்க? 5 மணி முதல். நீங்க இங்க இருக்கீங்களா? அதுக்காக கேள்வி கேட்டது. ஓகே, இங்க இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு தான் கேள்வி கேட்டேன். கையை உயர்த்தி ஹalleluya. ஓகே, 8 மணி ஆன போது ஸ்தோத்திரம் இந்த ஆமென் தாய் പറഞ്ഞ ஏதாவது குடிக்குவதற்கு கொடுக்குமா? 8 மணி ஆன பொழுது இந்த தாய் கேட்டால் எனக்கு ஏதாவது குடிப்பதற்கு கிடைக்குமா? ஓகே, அப்பொழுது இந்த ஸ்தோத்திரம் ஹஸ்பண்ட் போய் அந்த பாஸ்டர், அவருடைய பாஸ்டர் அவர் போய் கொஞ்சம் டீயை ஆயத்தம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த பாஸ்டர் போய் ஒரு டீ ஆயத்தை எடுத்துக்கொண்டு அந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது கொடுத்தாங்க. ஒரு சில பழங்களை எடுத்து கொண்டு போய் அவர் இடத்துல கொடுத்தார். அவர் சாப்பிட்டது. அவர் சாப்பிட்டா 8:15 மணிக்கு 8:15 மணிக்கு இந்த அம்மா இப்படி சொல்லி, இந்த அம்மா இப்படி சொன்னார், அச்சாயா எனக்கு உன் நெஞ்சோடு சாய்ந்து கிடக்கணும். அச்சாயா உங்களுடைய மார்பிலே நான் சாய்ந்து கிடக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் இப்படி, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நீங்க சொல்லுங்க, ஹாஸ்பிடலுக்கு போனோமா? அப்படி கேள்வி கேட்டு அப்பொழுது அவர் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஹாஸ்பிடலுக்கு போகணுமா? சொல்லு, நம்ம போலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் പറഞ്ഞു எனக்கு எங்கேயும் போகண்டா. அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, உங்களோட மார்பில் ஒன்னு சாயணும், அவ்வளவு உங்க மார்பில சார்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அவர் மார்பிலே சாய்ந்தோம். சரி, அவர் மார்பிலே அவர் சாய்த்து கொண்டார். 8:30 மணிக்கு அவர் இப்படி சொல்லி, அவர் இவ்வாறு சொன்னார், அச்சாயா, அச்சாயா ഇന്ന് 5 മണി കഴിഞ്ഞപ്പോൾ, இன்னும் 5 மணிக்கு பிறகு ஆமென், நான் 2 தூதர்களை காண்கிறேன். நான் 2 தூதர்களை காண்கிறேன். இந்த நதியை கடத்தி அக்கறை என்னை அழைத்து போகுவதற்கு அவர் வந்துட்டே இருந்தது. இந்த நதியை கடந்து அக்கறைக்கு என்னை கொண்டு போவதற்காக அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்க, அவர்கள் இப்பொழுது பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்னை அழைக்கணும், அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். போகுவதற்கு, நான் போவதற்கு நேரமானது, நான் போகிறேன், நான் போகிறேன். இப்படி ஆமென். அந்த ஹஸ்பண்டை நோக்கி சிரிச்சு, இப்படி அவருடைய கணவனை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். கண்களை மூடி போனார்கள். അങ്ങനെയാ ஒரு ஆயுத ஊழியத்தை செய்தார். ஒரு வருஷம் ஊழியத்தை செய்தாலும், ஒரு வருஷம் இல்ல, ஒரு ஆயுள் முழுவதும் ஊழியத்தை செய்தாலும், எங்களுடைய பாட்டி கர்த்தருக்குள்ளே சென்றார்கள். அதுதான் இங்கேயும் வாசிக்கிறோம். அதேதான் இங்கேயும் வாசிக்கிறோம். அந்த ஸ்தேவானோஸ் இறந்து போன டைம். ஆனால் இந்த ஸ்தேவானோ இறந்து போன நேரம், ஹalleluya, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார். வானத்திലേക്ക് നോക്കി, வானத்தை பார்த்து, இதோ வானம் திறந்திருக்கிறது, இதோ வானம் திறந்திருக்கிறது, தேவனின் வலது பக்கத்தில், தேவனுடைய வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறது, இயேசுவானவர் நிற்கிறதை நான் காண்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஸ்தேவானோஸ் சொல்லி ஜெபித்தார். அவர் நித்திரை அடைந்தார். நீ சாகும்போது கூடி ஆவியினால் நிரப்பப்பட்டு வேணும் சாகுவார். போது கூட ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் இறக்க வேண்டும். புரிந்தவர்கள் நல்ல கையை அடித்து, நல்ல கைகளை தட்டி, ஹalleluya, 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 ஹalleluya.
ஆமென். ஆமென். அதனால் மரிக்கிற வரைக்கும் அல்ல, அதனால் சாகிற வரைக்கும் அல்ல, அதனால் மரிக்கிற வரைக்கும் அல்ல, மரிக்கும் போது கூடியும் ஆவியின் நிறைவோடு மரிக்கணும். மரிக்கும் போது கூட ஆவியின் நிறைவோடு மரிக்க வேண்டும். எத்தனை பேர் நான் பேசுனது புரியணும்? நான் சொன்னது புரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு மரிக்கும் போது கூடியும் நிறைந்து தான் போகணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நாம் மரிக்கும் போது கூட நிறைந்து தான் போக முடியும். நாம் மரிக்கிற டைம் தூதர்கள் வரும். நாம் மரிக்கிற நேரம் தூதர்கள் வருவார்கள். வேதாகமத்தில் இருக்கு. வேதாகமத்தில் இது இருக்கிறது. அதை கூட படிக்காமே அதை கூட வாசிக்கலாமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஓகே, சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு முறை கூட வாசியுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கொஞ்சம் முன்பே அந்த டேவிட் பிரதர் அவருடைய காரை கொண்டு வந்து எங்களை ஸ்தோத்திரம் அருப்புக்கோட்டையை கொண்டு போய் விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அந்த டேவிட் பிரதர் எங்களை கார்ல கொண்டு போய் அருப்புக்கோட்டையில கொண்டு போய் விட்டாங்க. இது போல ஒரு ஆமென் தேவ பிள்ளை இந்த உலகத்தில் இருந்து இறந்து போகும்போது தனியா எல்லாம் தூதர்கள் வந்து கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்துல இறந்து போகும்போது அவர்கள் தனியா அல்ல, தேவதூதர்கள் தான் அவர்களை கொண்டு போய் விடுகிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கட எல்லாம் ஆமென் ஊரில் இப்படி சொல்லாருண்டு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, அநேக மக்கள் இப்படி பேசாருண்டு. நீங்க இறந்து போகும்போ அவன் காலன் வரும். காலன் வச்சா யமனோ ஏதாவது தூக்கிட்டு போகுவதற்கு ஒரு நபர் வரலையா? அந்த மாடினோட புறத்தேறி வரலையா? எங்களுடைய ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, நீங்க இறந்து போனா யமன் வந்து உங்களை தூக்கிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி. இங்கே அப்படித்தானே சொல்லணுது? இங்கேயும் அப்படித்தானே சொல்றாங்க. அப்படித்தான் இல்லை யமனா, அதுக்கு அங்கே மலையாளத்தில் காலன் சொல்லும். யமன் வரும். ஆமென். யமன் வரும்னு പറയുന്നത് ஒரு பயம். ஹல்லேலூயா. யமன் வர்றாரு அப்படி சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். அப்ப நிறைய மக்கள் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்றாங்க. உன்னை கொண்டு போவதற்கு யமன் வரும், சீக்கிரமா வரும். உன்னை கொண்டு போறதுக்கு யமன் சீக்கிரமா வருவாரு. ஹல்லேலூயா. ஆனா நான் வேதாகமத்தின்படி உண்மையிலே சொல்லுகிறேன். வேதாகமத்தின்படி உண்மையிலே சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆமென் பிள்ளைகளை கொண்டு போவதற்கு யமன் அல்ல, தூதர்கள் தான் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கொண்டு போவதற்கு யமன் அல்ல, தேவதூதர்கள் தான் வருகிறார்கள். ஆவியின் நிறைவோடு வாழுமானால், ஆவியினுடைய நிறைவோடு நீங்கள் வாழ்வீர்களானால், மரண டைமிலும் நீ தனி அல்ல, தேவதூதர்கள் உனக்காய் வரும். மரண நேரத்திலும் நீங்கள் தனி அல்ல, உங்களுக்காய் தேவதூதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி தேவதூதர்கள் வரணுமெங்கில், அப்படி தேவதூதர்கள் வர வேண்டும் என்றால் ஆவியின் நிறைவோடு வாழ வேண்டும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டுவிட வேண்டிய பழக்கங்களை விட்டுவிடணும். விட்டுவிட வேண்டிய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். தண்ணீர் அந்த குடிப்பழக்கம் இருக்கிறவர் அதை விடணும். குடிப்பழக்கம் இருக்கிறதை நாம் விட வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் பான்பராக ஒரு சிலர்கள் வைக்கும் இல்லையா? பான்பராக்கை போடுகிறவர் அந்த பழக்கத்துல ஆமா இந்த மாதிரி சுண்டுக்குள்ள ஏதாவது வச்சு கான்னு சவச்சு இல்லையா, அதெல்லாம் விடணும். அதெல்லாம் விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சிலர்கள் ஆமென் ரொம்ப அதிகமா பிலிமுக்கு அடிக்ட் ஆயிருக்கும், சினிமா டிவி அந்த மாதிரிக்கு எல்லாம் அடிக்ட் ஆயிருக்கும், அதை விட்டு விடணும். ஒரு சில பேர் அதிகமாய் படம் பார்ப்பதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க விட வேண்டும். ஒரு சிலர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவ மெகா சீரியலுக்கு அடிமைகளா இருக்கு. ஒரு சில பேர் நீங்க சீரியலுக்கு அடிமையா இருக்கிறீங்க, அதெல்லாம் விட்டு விட, அதெல்லாம் விட்டு விட்டுறணும். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென். தண்ணீர் குடிச்சதற்கா சாரே இல்ல. ஸ்தோத்திரம். ஓகே, ரெஸ்ட் எடுங்க. பாவம் அவர் நான் பேசினதே எத்தனை திவசமாய் பேசிக்கிட்டே இருக்கு. ஆமென். அவர் வர்ஷிப்பே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் இனியும் அவரை அதிகமா ஆசீர்வதிக்கட்டும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஊழியம் தான் முதலாவது நாட்களில் பண்ணிட்டே இருந்தது. முதலாவது நாட்கள் ஆரம்ப நாட்களில் அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஊழியம் தான் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஊழியம். ஆனாலும் அவர் நல்லா அதை செய்துட்டு இருக்கு. ஆனாலும் அவர் நல்லா இதை செய்து கர்த்தர் இனியும் ஆசீர்வதிக்கட்டும். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் கெட்ட பழக்கங்கள் விடணும். கெட்ட பழக்கங்களை நீங்கள் விட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியின் நிறைவு நமக்கு, அப்பொழுதுதான் ஆவியின் நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா.
சிலர் இது ரெண்டும் ஆப்போசிட் நிக்கிற சம்பவம். ஒரு சில பேர் இதற்கு இரண்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிற சம்பவம். பரிசுத்தாவின் நிறைவும் உலக இச்சையும் ரெண்டும் ரெண்டாய் இருக்கும். உலக இச்சையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் ரெண்டும் இரண்டாய் இருக்கும். நீங்க இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும், நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் திரும்பியும் பாவத்தில் திரும்பியும் செய்யவே அந்த பொத்த வீணிடும், பாண்டத்துக்கு ஓட்ட வீணிடும். நீங்கள் அந்த பாவத்தை மறுபடியும் செய்வதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஓட்டை விழுந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த கிணற்றுக்குள்ள இந்த தண்ணீரை கோரி காலை முதல் சாயானம் வரை ஊற்றி நிறைச்சாலும் ஒரு சின்ன ஓட்டை இட்டால் காலையில் வரும்போது முழுவனும் போயிடும். நாம அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து நம்ம வாரி இறைத்து இதில் ஊற்றினாலும் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் காலையில் இருக்கும்போது அந்த தண்ணீர் இருக்காது. அநேகர் ஆவியினால் நிரப்பப்படுவாங்க, அநேகர் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். ஆனா அந்த நிறைவை பாதுகாக்க, ஆனால் அந்த நிறைவை அவர்கள் பாதுகாக்கிறதில்லை. இந்த பாவத்தின் ஓட்டையை அநேகருடைய அபிஷேகத்தை ஊற்றி விடுவாங்க. இந்த பாவத்தின் ஓட்டையின் மூலியமாய் அநேகருடைய அபிஷேகம் கீழே இறங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. அதையும் நல்லா பார்க்க வேண்டும். அதையும் நீங்கள் நன்றாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். தெளிவாய் கர்த்தருடைய ஆவி இப்படி சொல்ல வைக்கிறது. இவ்வளவு தெளிவாய் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறது. நீங்க பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் தான். யாரும் அக்கினிக்குள்ளே போக கூடாது. இயேசு வரும்போது அத்தனை பேரும் அங்கே இருக்க. ஆண்டவர் வரும்போது எல்லாரும் அந்த பரலோகத்தில் இருக்க வேண்டும். சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பேசுனதை புரிந்தவர்கள் கையை அடிச்சு கர்த்தருக்கு மகிமை கொடுங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பல பௌடல பல சமன பல பௌடல பல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா பொய்யே பேச ஆவியானவர் அந்நிய பாஷை கொடுக்கிறது நாவுக்குள்ளே. ஆவியானவர் அந்நிய பாஷையை கொடுக்கிறது நம்முடைய நாவில். இந்த நாவை வச்சு சும்மா பொய் சொல்லக்கூடாது. இந்த நாவை வைத்துக் கொண்டு சும்மா பொய் பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு சிலர்கள் வாயை திறந்தாலே பொய் தான். ஒரு சில பேருக்கு வாயை திறந்தாலே பொய்யாதான் வரும். அல்லேலூயா. கேரளாவில் ஒரு சிலர்கள் இப்படி சொல்லும், அவர் நாவே துறக்கனதே சாப்பிடுவதற்கும் பொய் சொல்லுவதற்கும். ஒரு சில பேர் இப்படி சொல்லுவார்கள், அவங்க வாயை திறக்கிறதே சாப்பிடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்படி பண்ணின அபிஷேகம் சோர்ந்து போயிடும். அப்படி நீங்க இருப்பீர்கள் சொன்னா உங்களுடைய அபிஷேகம் சோர்ந்து போய்விடும். மேக்சிமம் உண்மையா இருக்கணும். நீங்க அதிகபட்சமாய் நீங்க உண்மையா இருக்க வேண்டும். மனிதர்கள் தான் அவன் பேசின என் வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கிறது. ஆனா அவன் ஏதாவது தப்பு வந்துருச்சு உடனே மனம் திரும்பணும். ஆண்டவரே அப்படி வந்து நான் இந்த மாதிரி போய் சொல்லி மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு இனிமேல் அந்த அவன் அப்படி செய்யாமல் இருக்குவதற்கு கிருபையை தாங்கப்பா, மனம் திரும்பி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தவறு வந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த தவறு வந்து விட்டது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் திருந்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாய் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். என்ன சும்மா தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் அது தேவையில்லாம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு சிலர்களோட வேலை அதுதான். ஒரு சிலருடைய வேலையே அதான். வேலைக்கு போகாது, ஒண்ணுக்கும் போகாது. வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒண்ணுக்கும் போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே நிறைய வேலை இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. வீட்டுக்குள்ளே வேலை அதிகமா இருந்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா காலையில 10 மணிக்கு சாப்பாடை முடிச்சு பக்கத்து வீட்டில் எல்லாம் போயிடும். காலையில 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்ச பின்பு பக்கத்து வீட்டுல இருக்க எல்லா வீட்டுக்கும் போவாங்க. சகோதரி எப்படி இருக்கு, சகோதரி எப்படி இருக்கிறீங்க, அப்படி ஆமை பல்லை இழிச்சு போய் ஆமை அவரை குறிச்சு இவரை குறிச்சு தவறை சொல்லி சொல்லி அபிஷேகம் எல்லாம் இழைச்சு கலையும். அல்லேலூயா. பல்லை இழித்து கொண்டு போய் அவங்க அப்படி பேசி பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எல்லாம் இறக்கி விட்டுருவாங்க. ஒரு சிலர்கள் போன் மூலமா அதிகமா இந்த அபிஷேகத்தை கலைஞ்சு, ஒரு சில பேர் போன் மூலமா அந்த அபிஷேகத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. புரியாதா? சும்மா அந்த போனை பேசி 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 ஆமென் ஸ்தோத்திர குறையை சொல்லி குற்றத்தை சொல்லி அவரை விதிச்சு இவரை விதிச்சு இப்படி எல்லாம் பண்ணும்போது ஆவியானவர் துக்கப்படுவாங்க. போன்ல பேசி 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 அவரை சொல்லி இவர்களை பற்றி குற்றம் பேசி பேசி அவங்க என்ன பண்றாங்க, ஆவியானவரை விட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா. அது நமக்கு அந்த வசனம் நான் இதற்கு சொல்லி தரனது இன்னைக்கு ஆமென் ஜெபிக்கும்போது நீங்கள் நிரப்பப்படும். ஆனா அந்த நிறைவு நான் போக கூடாது, அது உங்களில் தங்கி இருக்கணும். அதுக்கு தான் சொல்லனது. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி கொடுப்பது ஏனென்றால் நீங்க இந்த இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது பெறப்படுகிற அபிஷேகம் நான் போன பிறகு அதை அப்படியே விட்டு விட கூடாது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த விஷயங்கள் புரிஞ்சதினால் கழிஞ்ச 19 வருஷமா இந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு கிருபையால். ஹல்லேலூயா. இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிந்ததினால தான் கடந்த 19 வருஷமா இந்த அபிஷேகம் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. அது என்னோட கழுவல்ல தேவனுடைய கிருபை தான். அது என்னுடைய பலத்தினால் அல்ல, அது எல்லாம் தேவனுடைய கிருபை. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4 அதிகாரம் அதனுடைய
30வது வசனத்தை 30வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதிய நிருபம், எபேசியருடைய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம். ஹalleluya. அதனுடைய 30, 31, 32 3 வசனங்கள். அத்தனை பேரு நல்ல உற்சாகமா வாசிக்கணும். எல்லாரும் உற்சாகமாய் வாசிக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதிய நிருபம் எபேசியர் எழுதின 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 30 முதல் 32 வரை 32 வரை சேர்ந்து வாசிங்கள். சேர்ந்து வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்டவைகள் இருக்கும்போது தேவ ஆவியானவர் துக்கப்படுவாங்க. இப்படிப்பட்டவைகள் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படுகிறார். அப்ப நிறைவு இருந்திருச்சாலும் அது செயல்படாது. நிறைவு இருந்தாலும் அது செயல்படாது. கை உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. 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 எப்பொழுதும் ஆமென். உங்களை குறை சொல்லன ஒரு கணவன் இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே செய்வதற்கு உங்களுக்கு மனது வராது. எப்பொழுதுமே உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கணவன் இருந்தா அவருக்கு ஒண்ணும் செய்வதற்கு உங்களுக்கு மனது வராது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லி கூட பாஸ்டர்னு சொல்லணும். ஒரு சில பேர் சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இல்ல என்ன சமையல் பண்ணி கொடுத்தாலும் ஒரு சிலர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். என்ன சமையல் பண்ணி கொடுத்தாலும் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல உப்பே இல்ல, இதுல உப்பே இல்ல. உப்பு போட்டு கொடுத்தா பட் இது என்ன உப்பு மட்டுமா? உப்பு போட்டு கொடுத்தா இது என்ன உப்பாவே இருக்குது. ஆமென். ஒரு சில கறிகளை வச்சு கொடுக்கும்போது பாருங்க, ஐயே காரமே இல்ல. ஒரு சில பேருக்கு ஒரு சில காய்கறிகளை வைத்து கொடுக்கும்போது ஒரு சில பேர் ஒண்ணுமே இல்ல. ஆமா, இதுல என்னடி இது சும்மா அத புளிங்கி வச்ச தண்ணி இருக்கானே, என்ன இருக்கு இதுல? என்ன சும்மா கொடுத்து எந்த டேஸ்டும் இல்லையே. ஒரு டேஸ்ட் இல்லையே. இது ரொம்ப டேஸ்டாய் பண்ணினா அதுக்கும் குறை சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டா பண்ணா கூட அதுக்கு குறை சொல்லுவாங்க. என்ன பண்ணி கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. என்ன பண்ணி கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆமென் ஒரு கணவன் இருந்தால் ஆமென் பின்ன மனைவி இப்படியே நினைக்கும் கொஞ்ச காலம் என்ன பண்ணி கொடுத்தாலும் அவ்வளவுதானே, என்ன ஆகிலும் ஆமா சாப்பிட்டு போட்டு. ஒரு கணவன் இருந்தால் கொஞ்ச நாள் முன்பு மனைவி நினைப்பாங்க என்ன பண்ணி கொடுத்தாலும் இவங்க இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சமைச்சு கொடுப்பாங்க. அப்படித்தானே? இனி திரும்பியும் ஆமென் கணவனுக்கும் அது போலதான். இதுவும் அதே போலதான் கணவனுக்கு. காலை முதல் நைட்டு வரைக்கும் அவர் ஒருவேளை அந்த பொறி வெயிலத்தை நின்று வேலை பண்ணி தான் வருகிறது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவர் வேலை செய்துதான் வருகிறார். ஒரு சிலர்கள் பெயிண்டிங் வேலை இருக்கும், மேஸ்திரி வேலை இருக்கும், கிளைக்கும் நாம ரொம்ப உழைச்சிட்டு தான் வரணும். ஒரு சில பேருக்கு பெயிண்டிங் வேலை மேஸ்திரி வேலைகள்லாம் இருக்குது, அவர் ரொம்ப உழைத்து தான் வருகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாய் தான் வரும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருகிறார்கள். ஆனா அவர்கள் வேலை முடிச்சு வரும்போது ஒரு சில மனைவிமார் இருக்கு, அவளு அந்த சேரில் உட்கார்ந்து அந்த டிவி பிலிமை பாட்டு அந்த நட்டும் இருக்கும். வேலை விட்டு வரும்போது ஒரு சில மனைவிமார் இருப்பாங்க, அந்த டிவி சேர்ல உட்கார்ந்துட்டு அந்த டிவியை பார்த்து சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. 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 ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்காத மனைவிகள் இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுக்காத மனைவிகள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனைவிகள் அடுத்த வாரம் வந்து கேட்கும், என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் இன்ன உற்றோர்களின் ஒரு மேரேஜ் எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்குமா? அப்படிப்பட்ட மனைவிகள் அடுத்த வாரம் வந்து கேட்பாங்க, என்னுடைய சொந்தத்துல ஒரு கல்யாணம் இருக்குது, எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுப்பீங்களா? உனக்கு நல்ல சாரி தரும், உனக்கு நல்ல சேலையை தருவார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்ப நான் இது எதுக்கு சொல்லியேனா, ஸ்தோத்திரம் நம்மட மனது ஆமென் சந்தோஷமாய் இருந்தால் எதை செய்வதற்கு நமக்கு முடியும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மனது நல்ல சந்தோஷமாய் இருந்தால் இதை எல்லாவற்றையும் செய்வதற்கு முடியும். அதுதான் வேதாகமம். அதுதான் வேதாகமம். கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதே. கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. கை உயர்த்தி ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள சந்தோஷமாய் இருந்திருந்தால் நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மேல சந்தோஷமாய் இருந்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் ஆவியானவர் இறங்கி வருவார். புரிந்தவர்கள் கையை அடிச்சு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். மனம் திரும்புங்கள். திரும்புங்கள். எல்லா கசப்பை விட்டுவிடுங்கள். கசப்பை விட்டுவிடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்பொழுது எல்லாருக்கும் புரிஞ்சு. நான் இவ்வளவு அழுது ஜெபிச்சனாலும் ஆராதனை பண்ணினாலும் ஏன் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல? எவ்வளவு ஜெபிச்சாலும் எவ்வளவு ஆராதனை பண்ணினாலும் அழுது ஜெபிச்சாலும் ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை அழுது ஜெபிக்குவார், அதெல்லாம் உண்மை. ஆனா ஆண்டவரை துக்கப்படுத்தி தான் இருக்கு. அழுது ஜெபிக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா நீ ஆண்டவரை துக்கப்படுத்தினா எப்படி ஆண்டவர் இறங்கி வருவார்? ஹல்லேலூயா. 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 கை உயர்த்தி தேவனுக்கு மகிமை கொடுக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நீங்க கேட்ட அநேக கேள்விகளுக்குள்ள பதில் தான் 1 2
ஃப்ரீயாய் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் அல்லேலூயா. கேட்ட அநேக கேள்விக்குரிய பதில் தான் 1 2 3 காரியங்களாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? அதனால எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கும்? அதனால் எத்தனை பேர் இப்போ ஒப்பு கொடுக்கிறீர்கள்? என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், என் சித்தம் ஒன்றும் அல்ல உமது ஆண்டவரே, சித்தத்தின்படி உமது சித்தத்தின்படி என்னை நட. கை உயர்த்தி கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, ஸ்தோத்திரம். இனி ஒரு 6 வசனங்கள், ஒரு 4 வசனங்கள் மட்டும் சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். இனியும் ஒரு 4 வசனங்களை மாத்திரம் நாம் தியானித்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யாருக்கு அபிஷேகம் கிடைக்கும்? யாருக்கு அபிஷேகம் கிடைக்கும்? ஆமென். முதலாவது மார்க் எழுதிய சுவிசேஷம், முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், 16வது அதிகாரம், அதனுடைய 16 முதல் 18 வரை உள்ள வசனம். 16 இருந்து 18 உள்ள வசனம். யாருக்கு அபிஷேகம் கிடைக்கும்? மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. ஓகே, வாசிங்கள். வாசிங்கள். மார்க் 16 16 இருந்து 18. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்டாப். நல்ல சப்தம் உயர்த்தி வாசிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். ஒற்ற மனசாய் வாசிக்கணும். ஒரே மனதாய் வாசிக்க வேண்டும். ஓகே, ஸ்டார்ட். அபிஷேகம் வந்தா இவ்வளவு அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். அபிஷேகம் நமக்கு பெற்றிருப்போம் என்று சொன்னால் இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்வதற்கு நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமத்தினாலே அவர் என்ன செய்வாங்க? என் நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? பிசாசுகளை. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் செயல்படுமானா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள் செயல்படுமையானால் பிசாசு நம்மை துரத்தாது. பிசாசு நம்மளை துரத்துவான். நாம் பிசாசை துரத்தும். நாம் பிசாசை துரத்துவேன். நம்பிக்கை உள்ளவர் கையை உயர்த்தி அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் மணி அடிச்சு கிணி அடிச்சு வந்தாலும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. எத்தனை பேர் மணி அடிச்சு வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை பார்க்கும்போது ஓடிடும் சாத்தான். பார்க்கும்போது ஓடி போவான். நம்பிக்கை உள்ளவர் கையை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. இரண்டாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள். இரண்டாவது நவமான பாஷைகளை அவர்கள் பேசுவார்கள். புதுசான பாஷைகளை கர்த்தர், புதிதான பாஷைகளை கர்த்தர் தருவார். ஜெபத்தை கர்த்தர் புதுப்பிப்பார். ஜெபத்தை கர்த்தர் புதுப்பிப்பார். விசுவாசத்தை புதுப்பிப்பார். விசுவாசத்தை புதுப்பிப்பார். ஆராதனையை புதுப்பிப்பார். ஆராதனையை புதுப்பிப்பார். கர்த்தரோடு உள்ள உறவை புதுப்பிப்பார். வாழ்க்கையே புதுசாயிடும். உங்களுடைய வாழ்க்கையே புதிதாய் மாற்றப்படும். நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதுதான் நவமான பாஷைகளை பேசுவார்கள். உயர்த்தி அல்லேலூயா. உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்கு? அதற்கு பின்பு என்ன சொல்லி இருக்கிறது? சர்ப்பங்களை எடுப்பாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். அத்தனை பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு பலன் கிடைக்கும். அத்தனை பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு பலன் கிடைக்கிறது. இந்த சர்ப்ப வல்லமைகளை ஆவாகிச்சு அந்த கைவசங்கள் தகிடுகள் எல்லாம் கொண்டு போய் இடுவாங்க. சர்ப்ப வல்லமைகள் எல்லாம் வைத்து இந்த தகடுகள் கயிறுகள் எல்லாம் கொண்டு போய் வைப்பார்கள். அபிஷேகம் உள்ளவர் பயப்படாது. அபிஷேகம் உள்ளவர்கள் அதற்கு பயப்பட தேவையில்லை. கூளாய் எடுத்து தூரையறி கூளாய் எடுத்து நீங்க தூக்கி போடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஒரு சேதமும் வராது. ஒரு சேதமும் வராது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னை அழிக்குவதற்கு விஷத்தை கலக்கி தன்னாலும் உனக்கு சேதம் வராது. அழிப்பதற்கு விஷத்தை கலந்து கொடுத்தா கூட உங்களுக்கு சேதம் வராது. கையை உயர்த்தி அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. நான் கழிஞ்ச முறை வந்தപ്പോൾ உங்களிடத்தில் சொல்லியது, நான் கடந்த முறை வந்த பொழுது உங்களிடத்தில் நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறதா? 4 போதகர்கள் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியத்துக்கு சென்னது. 4 போதகர்கள் ஒரு ஊழியத்திற்காய் சென்றிருந்தார்கள். அப்போ ஒரு ஹிந்து சிஸ்டர் அவளை அழைத்து, ஒரு ஹிந்து சிஸ்டர் அவர்களை அழைத்து டீ கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது கூட இருந்த ஒரு போதகர் அந்த டீயை குடிக்குவதற்கு முன்பு, கர்த்தரே இந்த சிஸ்டர் எங்களுக்கு கொடுத்த டீக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்பொழுது அந்த அங்கிருந்த 4 போதகர்ல ஒரு போதகர் அந்த சிஸ்டர் கொடுத்த அந்த டீயை வாங்கி கொண்டு, கர்த்தாவே இந்த சிஸ்டர் கொடுத்த டீக்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னார். உடனே அந்த ட்ரே கீழே வீணு உடைஞ்சு, உடனே அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைந்து போனது. அந்த ட்ரேயே கீழே வீணு 4 கிளாஸ் உடைந்து, அந்த ட்ரே கீழே விழுந்து 4 கிளாஸ் உடைந்து போனது. உடனே அந்த ஹிந்து சிஸ்டர் முட்டை போட்டு இப்படி சொல்லி, உடனே அந்த ஹிந்து சிஸ்டர் முழங்கால் படிட்டு இப்படி சொன்னார்கள், உங்களோட தேவன் தான்
உண்மையிலே உங்களுடைய தேவன் தான் உண்மையிலே தேவன். அவர்தான் சர்வ வல்லவர். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். போதகர் கேட்டு ஏன் அப்படி சொல்லி போதகர் கேட்டார்கள், ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்ப அவர் இப்படி சொல்லி அவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் ஆமென் உங்களை ஜெபிக்குவதற்கு இங்கே அழைக்கலாம். நான் உங்களை ஜெபிப்பதற்காக இங்கே அழைக்கவில்லை. என்னுடைய அப்பா பெரிய மந்திரவாதி. என்னுடைய அப்பா பெரிய மந்திரவாதி. நீங்க இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டு நீங்க இங்கே ஊழியத்துக்கு வந்திருந்து ஆமென் அவர் கேள்விப்பட்டார். அவர் கேள்விப்பட்டார். அப்பொழுது பூஜை பண்ணி மாயவித்தியை பண்ணி ஒரு பொடியை என் கையில் தந்தார். அவர் பூஜை பண்ணி மந்திரங்கள் எல்லாம் செய்து ஒரு பொடியை என்னிடத்தில் கொடுத்தார். என்னிடத்தில் சொல்லி என்னிடத்தில் சொன்னார், அந்த ஊழியக்காரங்க கூப்பிடுங்க, அந்த ஊழியக்காரரை இங்கே கூப்பிடு. அப்பொழுது அவர் வருவாங்க. அப்பொழுது அவர்கள் வருவார்கள். அவர் வரும்போது அவர்கள் வரும்பொழுது ஸ்தோத்திர டீ ககத்தின் இந்த பொடியே ஆமென் கலக்கி கொடுங்க. இந்த டீக்குள்ள இந்த பொடியை கலக்கி கொடு. இது ஆமென் குடிக்கும்போது இதை அவர் குடிக்கும்போது ஸ்தோத்திர அசுத்த ஆவி அசைவாடும். அசுத்த ஆவி செயல்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். இவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். இவர்கள் சிதறி ஓடும். இவர்கள் சிதறி ஓடுவார்கள். என்னுடைய அப்பா மந்திரவாதம் பண்ணினா அந்த பொடியை உங்களுடைய வயிற்றுக்குள்ளே தருவதற்கு, உங்களுடைய வயிற்றுக்குள்ளே செலுத்துவதற்கு நான் உங்களை அழைத்தேன். ஆனால் இது ஒன்றும் தெரியாமல் நீங்கள் இங்கே வந்தீர்கள். நான் கொடுத்த டீயை வாங்குவதற்கு முன்பு ஒரு வார்த்தை நீங்கள் ஸ்தோத்திரம் செய்தீர்கள். அந்த ட்ரே கீழே விழுந்தது. கண் முன்பில் உடைக்கப்பட்டது. என்னுடைய மனக்கண்கள் உடைக்கப்பட்டது. எனக்கு ஒரு காரியம் தேவன் புரிய வைத்தார். ஒரு காரியத்தை தேவன் புரிய வைத்தார். என்னுடைய அப்பாவின் தேவன் அல்ல, என்னுடைய அப்பாவுடைய தேவன் அல்ல, உங்களுடைய தேவன் தான். உங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். உண்மையான தேவன். சகலத்தையும் அறியும், சகலத்தையும் படைத்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஸ்தோத்திரம் சிஸ்டர் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அந்த சகோதரி இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவரே துரத்துவதற்கு தான் அப்பா அந்த பணியை செய்தது. இவர்களை துரத்துவதற்கு தான் அவருடைய அப்பா அந்த வேலையை செய்தார். அப்பா அப்பாவின் பிள்ளை கூட கர்த்தருக்குள்ளே அப்பாவுடைய பிள்ளை கர்த்தருக்குள்ள கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனா 2 வாரம் முடிந்த பின்பு இதை செய்த அப்பா பைத்தியக்காரனாய் ஊழியர்களை பைத்தியம் பிடிப்பதற்கு தான் இது பண்ணியது. ஊழியர்களை பைத்தியம் பிடித்து அலைவதற்கு தான் அவர் இதை பண்ணினார். ஆனா அவர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியது. ஆனா அவர்கள் ஒரு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அது உடைக்கப்பட்டது. ஆனா அந்த ஆவி திரும்பி அப்பாவை அடிச்சு. ஆனால் அந்த ஆவி திரும்பவும் போய் அந்த தகப்பனை அடித்தது. அவர் பைத்தியக்காரனை அவர் பைத்தியக்காரனை போல சுட்டி தெரிந்தார். அதனால் வசனம் சொல்லுகிறது ஆவியின் அபிஷேகம் செயல்படும். ஆவியுடைய அபிஷேகம் செயல்படும் போது சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் போதுவான ஒன்று உனக்கு சேதம் வராது. அவர் கையை அடிச்சு அடுத்தது என்ன சொல்லுகிறது? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது அபிஷேகம் வெளிப்பட்டால் வியாதிகள் குணமாகும். அபிஷேகம் வெளிப்படுமே ஆனால் வியாதிகள் குணமாகும். தேவ பிள்ளைகளே, நான் கழிஞ்ச ஒரு சாட்சி காட்டி தரட்டுமா? உங்களுக்கு ஒரு சாட்சியை கூட காட்டுகிறேன். 2000 கழிஞ்ச டிசம்பர் 31 வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி அந்த திருவனந்தபுரம் பகுதியில் ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். திருவனந்தபுரம் ஒரு பகுதியில் ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த தாய் அங்கே வந்திருந்தார்கள். இவருடைய பெயர் எஸ்தர். இவர்கள் பெயர் எஸ்தர். இந்த தாய் என் பக்கத்தில் வந்தோம். இந்த தாய் என்னுடைய அருகில் வந்தார்கள். എന്നിട്ട് இப்படி சொல்லி என்னிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள், பாஸ்டர் நீங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்பு இங்கே ஒரு சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. பாஸ்டர் நீங்க 4 மாதங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு சபைக்கு வந்திருந்தீங்க. அப்ப நான் சொல்லி ஆமா வந்திருந்தோம். ஆமா நான் வந்தேன். அப்ப இந்த தாய் சொல்ல அந்த சர்ச்சில் கூட்டத்தில் நான் இன்னைக்கு இருந்தேன். அந்த சபையில் நடந்த கூட்டத்தில் நானும் அங்கே இருந்தேன். நீங்க அந்த அபிஷேக ஆராதனை நடத்தி நீங்கள் அங்கே அபிஷேக ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையில் நானும் இருந்தேன். அங்கே அந்த ஆராதனை நானும் அங்கே இருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீங்க அபிஷேகத்துக்காய் ஜெபம் பண்ணியപ്പോൾ ஒரு வல்லமை எனக்குள்ள இறங்கி, அன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை எனக்குள்ள இறங்கினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் முடிச்சு நான் திரும்பி முடிந்த பின்பு நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். நான் 35 ஆண்டுகளாய் சுகர் அந்த சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு 35 ஆண்டுகளாய் சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தாய் சொல்லணும், இந்த தாய் சொன்னார்கள் காலையில் 30 சாயானத்தில் 25 இன்சுலின் போடுவேன். காலையில் 30 சாயங்காலம் 25 இன்சுலின் போடுவேன். இங்க யாராவது அப்படி சுகர் இருக்கா? இங்க யாராவது அப்படி சுகர் இருக்கா? ஆமென். யாருக்கும் இருக்காமல் போகட்டும். யாருக்கும் இல்லாமல் இருக்கு. ஒரு கெட்ட வியாதி தான் அது. ஒரு கெட்ட வியாதி. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில் 30 சாயானத்தில்
25 அப்படி இன்சுலின் போடுவேன். இன்சுலின் போடுவேன். ஹalleluya. இந்த தாய் சொல்லணும், இந்த தாய் அந்த சொன்னார்கள், அபிஷேக கூட்டம் முடிஞ்ச பின்பு, அந்த அபிஷேக கூட்டம் முடிந்த பின்பு, ஆமென், நெக்ஸ்ட் டே காலையில், மறுநாள் காலையில் நான் 30 கவுண்ட் இன்சுலின் போட்டு, நான் 30 கவுண்ட் இன்சுலின் போட்டேன். திடீரென்று நான் கீழே வீணும். நான் கீழே விழுந்து போனேன். என் சுகர் லோ ஆயி, என் சுகர் லோவானது. അതിനാൽ സായാഹ്നം പിന്നെ ഞാൻ ഇൻസുലിൻ പോടല. அதனால நான் சாயங்காலம் இன்சுலின் போடல. மறுநாளில் இன்சுலின் போடுவதற்கு முன்பு, இன்சுலின் போடுவதற்கு முன்பு திரும்பியும் பிளட் செக் பண்ணியப்போ, மறுபடியும் நான் பிளட்டை செக் பண்ணேன். 35 ஆண்டுகளுக்கு பின்பு, 35 ஆண்டுகளுக்கு பின்பு இன்சுலின் போடாமல், ஒரு மாத்திரை கூட எடுக்காமல், ஒரு மாத்திரை கூட எடுக்காமல் என் ஆமென் சுகர் நார்மலா இருக்கிறதை, என்னுடைய சுகர் நார்மலா இருக்கிறதை நான் பார்த்தேன். ஹalleluya, 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 ஹalleluya. மாதத்தில் 2 முறை டாக்டரை பார்க்குவதற்கு நான் வாரத்தில் 2 முறை நான் டாக்டரை பார்ப்பதற்காய் போவேன். இது ஒரு பெரிய அற்புதம். இது பெரிய ஒரு அற்புதம் பாஸ்டர். உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியை கேட்கட்டுமா? ஸ்தோத்திரம். ஹalleluya. ഞാൻ 35 വർഷം കൊണ്ട് ഷുഗർ രോഗത്താൽ ഞാൻ ഒരു രോഗിയായിരുന്നു. എന്നാൽ കുട്ടാട്ടി സഭയിലെ ഈ ദൈവദാസൻ കടന്നു വന്നപ്പോഴത്തേന് ആരാധനയുടെ മധ്യത്തിൽ ദൈവത്തിൻ്റെ പ്രവൃത്തി അന്ന് രാത്രിയിൽ വെളിപ്പെടുവാനായിട്ടിടയായി. ഞാൻ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, ദൈവദാസന് ശുശ്രൂഷിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഞാനും ആരാധനയുടെ ദൈവത്തിൻ്റെ പ്രവൃത്തി കാണുവാനായിട്ടിടയായി. അന്ന് രാത്രിത്തിന് ശേഷം ഇന്ന് വരെ ഞാൻ ഇൻസുലിൻ എടുത്തിട്ടില്ല. അതുവരെ ഞാൻ രാവിലെ 30, രാത്രിയിൽ 25 ഇങ്ങനെ വെച്ച് ഇൻസുലിൻ എടുത്തുകൊണ്ടിരുന്ന ഒരു രോഗിയായിരുന്നു. ആഴ്ചയിൽ ഒരു ദിവസം, മാസത്തിൽ 2 പ്രാവശ്യം ഡോക്ടറെ കാണാൻ പോകുമായിരുന്നു. ഓക്കെ, അപ്പോൾ ദൈവപിള്ളകളെ, മലയാളം താൻ ആനാലും ഒരു ടെസ്റ്റിമണിക്ക് ഞാൻ അത് ചൊല്ല വെച്ചത്. മലയാളം தான், இது ஒரு சாட்சிக்காக தான் நான் இது சொல்ல வைத்தேன். ஓகே, അപ്പോൾ ദൈവപിള്ളകളെ, ഈ തായ് സ്തോത്രം இதுக்கப்புறம் ஒரு நினைவு ஒரு 5 மாசங்களுக்கு முன்பு, 5 மாதங்களுக்கு முன்பு திரும்பியும் நான் அங்கே கூட்டத்துக்கு போயிருந்தேன். மறுபடியும் அங்கே நான் கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது தாய் அங்கே இருக்கணும். அங்கே இந்த தாய் இருந்தார். அவருடைய டீ ஷாப் நடத்தினவர். அவர் ஒரு டீ கடை தான் நடத்தி கொண்டிருந்தார். நான் அவரிடத்துல கேள்வி கேட்டோம். நான் அவரிடத்துல கேள்வி கேட்டேன், அம்மா இப்ப சுகர் இருக்கா? ரகசியமா கேட்டேன். அம்மா இப்போ சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி ரகசியமா. ஏனென்றால் ஒரு சிலர்கள் இப்படி சொல்லுவாங்க. ஏனென்றால் ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் கூட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது குணமாகும், திரும்பியும் வரும். பாஸ்டர் கூட்டத்துல ஜெபம் பண்ணும்போது குணமாக மறுபடியும் வந்துரும். அப்படி நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அதனால அம்மாவோடு கேட்டேன், இப்ப சுகர் இருக்கா? இப்ப சுகர் இருக்குதா? அந்த அம்மா அந்த வெடி ஆமென் பொட்டன சப்தத்தை சொல்லி, பாஸ்டர் நீங்க என்ன சொல்லனது? கர்த்தர் குணமாக்கியதுதான். அந்த அம்மா வெடி வெடிக்கிற சப்தம் போல சொன்னாங்க, பாஸ்டர் கர்த்தர் குணமாக்கினதுதான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியானா இப்பொழுது 1 வருஷமும் 4 மாதமுமாய் கர்த்தர் அவரை நடத்திட்டு. அப்படியானால் 1 வருஷமும் 4 மாதமுமானால் இன்று வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த தாய்க்கு சுகர் வியாதி இருக்குது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இந்த தாய்க்கு சுகர் வியாதி இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் அவருடைய சுகர் மாறுவதற்கு ஜெபம் பண்ணல. நான் அவருடைய சுகர் மாறுவதற்காக ஜெபிக்கவே இல்லை. இனி இந்த தாயுடைய சுகர் மாறுவதற்கு அன்னைக்கு அந்த தாயும் ஜெபம் பண்ணல. அந்த தாயுடைய சுகர் மாறுவதற்கு அன்றைக்கு அந்த தாயும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஜெபிச்சது ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு. நாங்கள் ஜெபித்தது ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஜெபித்தோம். ஆவி நிறைவுக்காய் ஜெபம் பண்ணினோம். ஆவியின் நிறைவுக்காய் நாங்கள் ஜெபித்தபோது, ஆவியானவர் வந்தபோது, ஆவியானவர் வந்த பொழுது 35 ஆண்டுகள் அவருக்குள்ளே இருந்த சுகரின் கட்டை தேவன் தான் அழித்து போட்டார். இருந்த சுகரினுடைய கட்டுகளை தேவன் தான் அழித்து போட்டார். வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இவைகளோட இவைகள் ஒக்கையும் கொடுக்கப்படும். உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். கையை அடித்து விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகள் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்லட்டுமா தேவ பிள்ளைகளே? அதனால சொல்லுகிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் ஜெபம் பண்ண? எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் ஜெபிப்பதே? ஸ்தோத்திரம். என்னை ஆவியினால் நிறைக்கங்க கர்த்தாவே, என்னை ஆவியினால் நிரப்பணும். அதுக்கு தடையான பாவங்களை மன்னிச்சு விடுங்க. தடையா இருக்கிற பாவங்களை மன்னிக்கணும். ஆவியானவர் வரும் பொழுது அவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம், அவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம். அவர் விடுதலையாக்குவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உற்சாகமா ஹல்லேலூயா,
உற்சாகமாய் ஹalleluya. ஹalleluya. இப்படி உள்ள நல்ல நிறைந்தீங்க. ஹalleluya. நல்ல உற்சாகமா ஹalleluya. நல்ல உற்சாகமாய் ஹalleluya. தட்டியாவி. நல்ல கையை தட்டி ஆவியானவரை படுத்தும். ஹalleluya. பலங்கட்டி சாப்பிட்ட போல உற்சாகமா கைகளை தட்டி ஹalleluya. நிரம்பி நிரம்பி சமனபல பௌடலபடகதனா. ஹalleluya. அத்தலாதியாந்தனே ரிபல் கரவலகதனா. praise the Lord. ஹalleluya. ஆவி நிறைவு கிடைக்கணும்ங்க நல்ல முழு பலத்தோட ஆவியானோட நிறைவு கிடைக்கணும் நல்ல முழு பலத்தோட இருக்கணும் முழு உள்ளத்தோட முழு மனதோட ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்தாலும் ஆவி நிறைவு கிடைக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கையொക്കെ நல்ல தட்டணும். நல்ல கையை தட்டணும். அது வசனம் கூட வாசிக்கலாமே. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்படிதான் இங்கே வாசிக்கிறது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும்போது சொஸ்தமாவார்கள். கை உயர்த்தி ஹalleluya. நல்ல கையை அடிச்சு ஆராதனை பண்ணுங்க. நல்ல கை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். 47ஆம் சங்கீதம் 1வது வசனம். 47வது சங்கீதம் 1வது வசனம். அது கூட படிக்கலாம். ஸ்தோத்திரம். 47ஆம் சங்கீதம் 1வது வசனம். 47வது சங்கீதம் 1வது வசனம். 47ஆம் சங்கீதம் 1வது வசனம். எடுத்தீங்களா? சேர்ந்து படிப்போம். சப்தம் உயர்த்தி ஒரு முறை கூட சப்தம் உயர்த்தி வாசியுங்கள். ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி வாசியுங்கள். அந்த அப்பாவினோட சப்தம் போல இவ்வளவு பேருக்கு இல்ல. அல்லேலூயா. அப்பாவுடைய சத்தத்தை காட்டிலும் இங்க யாருக்குமே இல்ல. அல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பொழுது சகல ஜனங்களுமே கை என்ன செய்யணும்? சகல ஜனங்களே கை என்ன செய்யணும்? அப்படித்தானே? நான் எப்பொழுதும் சொல்லாருண்டு கை தூக்க கூடாது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன் கையை தேய்க்க கூடாது. அந்த வெற்றிலை சுண்ணாம்பு போடுறது போல பெயிண்ட் பண்ண கூடாது. இந்த வெற்றிலை சுண்ணாம்பு போடுவது போல பெயிண்ட் பண்ண கூடாது. நல்ல ஆராதனை நடக்கும்போது இப்படி தூத்துட்டே, நல்ல ஆராதனை நடக்கும்போது தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மாய திறக்க கொட்டாய் விட்டு இப்படி தன்னை பண்ணி எப்படி ஆவியில் நிரப்பப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப தெய்வ பிள்ளைகளை கை தூக்க கூடாது, கையை தேய்க்க கூடாது. இனி ஒரு சிலர்கள் அவன் நல்ல ஆராதனை அவன் செய்யணும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போது அவர் முட்டிட்டே இருக்கும். இந்த ஒரு சில பேர் நல்ல ஆராதனை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்போது அவங்க சும்மா இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி செய்யும்? ஒரு சிலர்கள் இப்படி தூத்தட்டு இருக்கும், ஒரு சில பேர் இப்படி தேய்த்து கொண்டு இருப்பார்கள், ஒரு சிலர்கள் முட்டிக்கிட்டே இருக்கும், முட்டிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப முட்டக்கூடாது, தூக்கக்கூடாது, முட்டக்கூடாது. நான் இந்த மத்தியானம் கிளம்பிடும். உங்களுக்கு அபிஷேகம் வேணுமானா நீங்க ஆராதனை பண்ணணும். அபிஷேகம் வேணுமானா நீங்கள் ஆராதிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முழிச்சு பார்த்துட்டு காரியம் இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சமனபல பௌடலபரப உனக்கு கர்த்தரின் அபிஷேகம் கிடைக்கணும், நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபால பௌடலபச. அல்லேலூயா. 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 எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆசையினால், எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசையில இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு முழிச்சு பார்க்கணும். அதனால தான் நான் கேட்டது. ஒரு சிலர் நல்ல முழிச்சு பார்ப்பாங்க. ஆமென். நல்ல கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். இனி ஒரு சிலர்கள் ஆராதனை பண்ணும்போது அவர்கள் இப்படியே காட்டிட்டு இருக்கும். ஒரு சில பேர் ஆராதிக்கும் போது இப்படியே கையை காட்டிட்டு இருப்பாங்க. நான் அதனால இப்பொழுது ஏற்கனவே அபிஷேக ஆராதனை நடத்தும்போது கீபோர்டு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே அபிஷேக ஆராதனை நடத்தும் போதெல்லாம் கீபோர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யூஸ் பண்ணல. இப்ப யூஸ் பண்ணல. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணல. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது இல்ல. ஏனென்றால் நிறைய மக்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய சப்தத்தை அது மட்டும் இருக்கு இப்படியே காட்டிட்டு இருக்கு. ஏனென்றால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தத்தை மாத்திரம் வைத்து நிறைய பேர் இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்பவும் சொல்லாருண்டு, இந்த ஒரு சர்ச்சுக்கு கூட்டத்துக்கு போய்ப்ப நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு சபையில கூட்டத்துக்கு போகும்போது கீபோர்டு இருக்கு, அந்த ரிதம் பாட் இருக்கு, ஜாஸ் ட்ரம்ஸ் இருக்கு, ஸ்தோத்திரம், ஆமென், ஒரு வயலின் இருக்கு, ஆமென், அதுபோல தன ஃப்ளூட் எல்லாம் இருக்கு. நான் ஒரு சபையில கூட்டத்துக்கு போனது, ஜாஸ் ட்ரம் இருந்தது, கீபோர்டு இருந்தது, வயலின் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருந்தது. ஹalleluya. அப்ப மக்கள் எல்லாம் இருந்துட்டு டிஸ்கோ ஆடிட்டே இருந்தாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இருந்து டிஸ்கோ ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சிலர் சர்ச்சுக்குள்ளே பபிள் கஞ்சா வச்சீங்க, சிலர் பாட்டு பாடும் பபிள் கஞ்சா வைக்கும். ஆமென். ஒரு சிலர்கள் ஆராதனை பண்ணறது எப்படின்னு தெரியுமா? மொபைல் உம்மை முழு உள்ளத்தோட மொபைலை நோண்டி தான் முழு உள்ளத்தோட. சிலர் ஆராதனை செய்யும்போது மொபைலை நோண்டிக்கிட்டே உம்மை முழு உண்மையிலே சொல்லுகிறேன், நான் பார்த்துட்டே இருந்தேன். உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் பார்த்தேன். அப்பொழுது ஒரு சிலர்கள் ஆமென் இப்படி காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு சில பேர் இப்படி தான் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு சப்தம் என்ன புரியுமா? எவ்வளவு சத்தம் தெரியுமா? இப்படி ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போனது. இப்படி ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போனது.
ஹடா ஒராளு கை தட்டின சப்தம் அங்கே இல்ல. ஒரு ஆளுடைய கை தட்டுகிற சத்தம் கூட அங்க இல்ல. கையை உயர்த்தி ஹalleluya. கையை உயர்த்தி ஹalleluya. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆனால் வேதாகமம் என்ன ஒரு சொல்லுகிறது? முறை கூட வாசிக்கலாமே. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து படிப்போமா? சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அதனால் இப்படியே பண்ணக்கூடாது, இப்படியே பண்ணக்கூடாது, இப்படியும் பண்ணக்கூடாது. அதனால் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இனி நான் எப்படின்னு சொல்லாரு, உங்க பிள்ளைகள் கண்ணை திறந்து இങ്ങനെ பார்த்துட்டு பிள்ளைகள் எல்லாம் சில பெரியோர்களும் அப்படிதான். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் கண்ணை இந்த திறந்து மூடுறத அந்த பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. 2 பிராവശ്யம் கையை தட்டும், அப்புறம் ரெண்டு பட்டம் கையை தட்டும், பின்ன நோட்டம் தான். ஒரு 2 முறை கை தட்டுவாங்க, திரும்பி பார்ப்பாங்க, 2 முறை கை தட்டுவாங்க, திரும்பி பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் நேற்று சொல்லியது போல ஒரு நபர் இங்கே வந்தா அவரை அப்படியே கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கும். அல்லேலூயா. நான் நேற்று சொன்னது போல ஒரு நபர் வந்தா அவர்களை பார்த்து கொண்டு போய் அப்படியே அவர்கள் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்பி இவர் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. அப்புறம் திரும்பி அதே மாதிரி ஸ்தோத்திரம். நல்ல புரிந்தவர்கள் உற்சாகமா கையை அடிச்சு தேவனுக்கு உற்சாகமாய் கைகளை கட்டி ஆண்டவரை ஓகே. அப்பொழுது இனி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இப்பொழுது நாம் ஆராதனை செய்ய போகிறோம். உங்களை யாரையும் வேதனைப்பிக்குவதற்கெல்லாம் இப்படி உங்களை யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கு நான் சொல்லல. எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஜெபம் பண்ணலாமே. அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு ஜெபிக்கும்போது அக்னி போல உங்களுக்குள்ளே கர்த்தரின் மகிமை ஏறும். நாம் ஜெபிக்கும் பொழுது அக்னி போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். பாவங்கள் அறிக்கையிட முதலாவது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அதுக்கப்புறம் கையை அடிச்சு ஆராதனை செய்ய, கைகளை தட்டி ஆராதிக்க வேண்டும். ஒரு காரியம் நீங்க புரியணும். பின்பு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் ஊழியர்கள் கை வைக்கும்போது மட்டும் கை தட்டும். சில பேர் ஊழியர்கள் தலையில கை வைக்கும் போது மாத்திரம் தான் கை தட்டுவாங்க. நான் நிறைய இடத்துல அதை பார்த்திருக்கிறேன். கையை வைக்கும் படபட படபட கை தட்டும். கையை வைக்கும் போது படபடபடன்னு கை தட்டுவாங்க. ஊழியர்கள் போனா ஃபினிஷ். ஊழியர்கள் போனா அது ஃபினிஷ் ஆயிரும். நான் பேசுனது புரியாதா? நான் பேசுறது புரியுதா? ஊழியர்கள் தலையில கை வைக்கும்போது வேகமா கை தட்டுவாங்க. அவர் போனா ஃபினிஷ். அவர் போன பிறகு அது முடிந்து விடும். இல்ல மேக்னெட் வரும்போது அந்த ஆமென் ஸ்தோத்திரம் இரும்பை ஒட்டனது போல, இந்த காந்தம் வரும்போது இரும்பு வேகமா இழுத்து கொடுக்கிறது போல எங்களுக்குள்ள எந்த விசேஷம் இல்லை. எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஊழியர்கள் வந்தாலும் போனாலும் தேவன் தேவன் தான். ஊழியர்கள் வந்தாலும் போனாலும் தேவன் தேவன் தான். தேவனை ஆராதனை செய்யுங்கள். தேவனை ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆடிச்சு உற்சாகமா ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. 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 ஓகே, இனி நமக்கு எழும்பி நிற்கலாமே. இப்ப எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஓகே, அத்தனை பேரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்கு முடியுமான ஆமென் சேர்ல இருக்கிறவர் கூடி கொஞ்சம் முன்னாடி முடியுமான வரனால் கொஞ்சம் ஆசீர்வாதமா. உங்களுக்கு முடியுமானால் சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் கூட முன்னாடி தள்ளி தயவா இந்த பைபிள்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. தயவு செஞ்சு முன்னாடி. ஹல்லேலூயா. 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 கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. தம்பிமார் உதவி செய்யுங்க. கேமரா அங்கே இருக்கிறது பிரச்சனை குழப்பமில்லை. லைவ் கட் பண்ணிருங்க. ஹல்லேலூயா மட்டும் வச்சுக்கோங்க. ஹரபல் கமஸ்ஸ கடகனாபல வேதபல பௌஷஸ்ஸ கடகனாபலபா. எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்பொழுது நாம் செய்ய போன காரியம், இப்பொழுது நாம் செய்ய போகிற காரியம், சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரை நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். அப்பா, உமது ஆவியால் என்ன நிறைக்க. ஆண்டவரே, உமது ஆவியினால் எங்களை நிறைக்க. ஹல்லேலூயா. உமது அபிஷேகம் எனக்குள்ளே தரணும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசுவே, இயேசுவே, நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. முதலாவது நம்முடைய பாவங்களை முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுங்கவோம். இயேசப்பா, இயேசப்பா, இரக்கம் செய்யணுமே. எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் செய்யும். இயேசப்பா, இயேசப்பா, பாவங்களை மன்னியும். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க தேவ பிள்ளை, சொல்லுங்க. ஒருவேளை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு, யூடியூபுக்கு, கம்ப்யூட்டருக்கு, இன்டர்நெட்டுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகிருக்கலாம். ஒருவேளை ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டுக்கு, வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஒருவேளை அடிக்ட் ஆகிருக்கலாம். கர்த்தரோடு சொல்லுங்க. ஆண்டவரோடு சொல்லுங்கள், எனக்கு ஒரு விடுதலை வேணும். எங்களுக்கு இன்றைக்கு விடுதலை வேணும். ஒரு சிலர்கள் சில கெட்ட
உறவுகளில் அடிக்ட் ஆகி ஒரு சில பேருக்கு ஒரு கெட்ட உறவுகளில் அடிக்ட் ஆகியிருக்கலாம். கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். ஏசப்பா ஏசப்பா என்னோட இரக்கம் செய்யும், எங்களோடு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. பாவங்களை மன்னிச்சு என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு சிலருக்குள்ளே கோபம் செயல்பட்டுட்டே இருக்கு, கோபம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர்களுக்குள்ளே சிலர்களோடு மன்னிக்குவதற்கு முடியல, சிலரை மன்னிப்பதற்கு முடியவில்லை. ஒரு சிலருடைய கசப்பு நிறைந்தது, ஒரு சிலருக்குள்ளே கசப்பு இருக்கிறது. அப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க, அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. மன்னிப்பதற்கு கிருபையை தாங்கப்பா, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உள்ள திறந்து ஜெபம் பண்ணு, உங்களுடைய உள்ளத்தை திறந்து ஜெபியுங்கள். ஒரு சில பாவங்களை எனக்கு விடுவதற்கு முடியல ஆண்டவரே. கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னிச்சிடுங்க, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். அத்தனை பேரும் ஜெபியுங்கள். ஏசப்பா ஏசப்பா இரக்கம் செய்யணும், இரக்கம் செய்யுங்க, எங்களை கழுவும், எங்களை கழுவுங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னியோ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, மௌனமா இருக்காதீங்க, ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க. ஆவியானவர் பேசியிருக்கிறார், உண்மையா ஜெபம் பண்ணுங்க. பாவங்களை மன்னியப்பா, பாவங்களை மன்னியோ, பாவங்களை மன்னியோ. ஏசப்பா இரக்கம் செய்யணும், ஏசப்பா இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவி, ஒரு புதிய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தியதெல்லாம் துக்கப்படுத்தியதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆவியானவரே நாங்க உம்மை துக்கப்படுத்திட்டு இருக்கோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை மன்னிங்க. நிறைய பாவங்கள் இருக்கிறது, மன்னிச்சு விடுங்க, மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி விடுங்க, எங்களை கழுவுங்கப்பா. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி என்னை ஆக்குங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நல்லா ஜெபிங்க, அறிக்கையிட்டு நல்லா ஜெபிங்க. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்துங்க. நான் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சில வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தருடைய ஆவி ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார், ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். இருள் மாறி ஒளி வருகிறது, இருள் மாறி வெளிச்சம் வருகிறது. இரண்டாவது ஒரு தரிசனம், கட்டி வச்ச சில கயிறுகள் அறுத்து விடுகிறது, கட்டி வைக்கப்பட்ட ஒரு சில கயிறுகளை கர்த்தருடைய ஆவியானவர் அறுத்து விடுகிறார். மூன்றாவது ஒரு தரிசனம், அவன் பத்தி விடத்தி ஆடிய பாம்புகள் பத்தி தாத்தி ஓடினதை இத்தனை நாட்கள் ஆட்டி களைத்த பாம்புகள் ஓடி போகிறது. இப்பொழுது நீங்க ஜெபம் பண்ணன இந்த டைம், நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரம், உன்னை சுற்றி 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 இருந்தா அவன் அசுத்த வல்லமகள் பாம்பின் கிரியைகள் உன் வாழ்வை விட்டு குடும்பத்தை விட்டு அழிக்கப்பட்டு போட ஒரு விஷனை கர்த்தர் சுற்றி சுற்றி இருந்த பாம்பினுடைய கிரியைகள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகிற ஒரு காரியத்தை ஆவியானவர் காட்டுகிறார். ஆவியானவர் தொடுகிறார். அக்கடி 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 இறங்குகிறது, அக்கடி 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 இறங்குகிறது, ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. ஆவியானவருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், உன்னை தொட போகிறார், தொடுகிறார், அக்கடி தொடை போகிறது, தொடுகிறது. சலபரபலபா உட்டலபரபலபா வைடலபரபலபா கர்த்தரிட்டு கர்த்தரிட்டு உனக்குள்ளே வருவாங்க, அக்கடி உன்னை நிரப்புவாங்க, அக்கடி உங்களை நிரப்புவாங்க. அக்னிமயமான நாவுகள், அக்னிமயமான நாவுகள் எங்க மேல அமருகிறது. புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், கட்டுகள் அழிக்கப்பட்டன, கையை அடிச்சாடி
நல்ல ஆராதனை அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும், 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 தீ இறங்கி வரட்டும், தீ இறங்கி வரட்டும், இயேசுவின் நாமத்தில் அக்னி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், தீ இறங்கட்டும், 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 கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நிறைஞ்சு வரட்டும், நிறைஞ்சு வரட்டும், நிறைஞ்சு வரட்டும், அபிஷேக தீயினால் அபிஷேகத்தை வரட்டும், நிறைஞ்சு வரட்டும், இறங்கட்டும், அக்னி இறங்கி வரட்டும், ஆவி தீயாய் மாறட்டும், தீயாய் மாறட்டும், அபிஷேகத்தால் அக்னி அபிஷேகத்தால் பௌடல பரபல பரபல இயேசுவின் நாமத்தில் அபிஷேக தீயால் அபிஷேகங்கள் அழிக்கப்படட்டும், கட்டுகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், பிசாச கிரியைகள் அழிக்கப்படட்டும், கிரியைகள் அழிக்கப்படட்டும், பொட்டி மாறட்டும், கர்த்தர் தொடுகிறார், கிரியைகள் அழிக்கப்படட்டும், தீகள் அழிக்கப்படட்டும், பலபலபலப கர்த்தர் உன்னை தொடப்போகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடப்போகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார், பலபலபலப வைடலபலபலப கர்த்தர் உன்னை தொடப்போகிறார், கர்த்தர் உன்னை தொடப்போகிறார், கர்த்தர் உங்களை அக்னி 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 சமன பலபலப பலபலபலப வைடலபலபலப அக்னி இறங்கட்டும், அக்னி பரிசுத்தாவின் அக்னி இறங்கட்டும், ஆவியானுடைய அக்னி இறங்குகிறது, வியாதியின் கட்டுகள் அழிக்கப்படட்டும், வியாதியினுடைய கட்டுகள் அழிக்கப்படட்டும், கட்டுகள் அழிக்கப்படட்டும், சத்துருவின் கட்டுகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், கிரியைகள் அழிக்கப்படுகிறது, தலை முதல் உள்ளங்கால் வரை, தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் தீ இறங்கட்டும், சலபலபலபலபலபலப நிறைஞ்சு வரட்டும் ஆண்டவரே, நிறைஞ்சு வரட்டும் ஆண்டவரே, நிறைஞ்சு வரட்டும் ஆண்டவரே, நிரம்பி வரட்டும், பாதைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும், அக்னி இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும், சமனபலபலபலப கர்த்தர் தொடுவாங்க, கர்த்தர் தொடுவாங்க, ஷாமனபல பௌடா லபரபலபலபலப வைடலபரபலபலபல பௌடலபரபலபலபல அஸ்வலபரபலபலபல வைடகடகணபல கடகணபல ஆல்கரபல கடகணபல அநேகரிடம் நாவுக்குள்ளே புதிய அபிஷேகம் தேவன் ஊற்றுகிறது, தேவனுடைய நாவுக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், நாவுக்குள்ளே அரபக தனபலப ரபலபரப ரபலபரப வைடலபரபலப தீரங்குகிறது, தீரங்கடும், தீரங்கடும், அக்னி இறங்கடும், அக்னி இறங்கடும், ஆவியின் அக்னி இறங்கடும், ஆவியின் அக்னி இறங்குகிறது, சபலபலபலப ரபலபலபலப ரபலபலபலப அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், ஆவி தீ இறங்கி வரட்டும், ஆவியின் அக்னி இறங்கி வரட்டும், தடைகள் அழிக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேர் கையை தட்டி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தில் நிறைஞ்சு வரட்டும், நிரம்பி வரட்டும், இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், கட்டுகள் அழிஞ்சு போகட்டும், அழிக்கப்படட்டும், பலபலபலபலபலப கர்த்தர் தொடுவாங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறது, கர்த்தர் வெளிப்படுகிறது, கர்த்தரின் தீ வெளிப்படுகிறது, கர்த்தருடைய தீ வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது, கர்த்தருடைய தீ வெளிப்படுகிறது, அக்கினி வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், அக்கினியால் நிறைஞ்சு வரட்டும், இறங்கி சமனபலபலபலபலப வைடலபலபலபலபலப கர்த்தர் தொடுகிறது, கர்த்தர் உங்களை தொடுகிறது, அரபக சேட்டலை ரேட்டலை ரேட்டலை வைடலபலபலபலப கையை யாரும் உணர்வுகிறது, நல்ல கைகளை தட்டி புதிய அதிகாரத்தை கர்த்தர் தருகிறது, தலை முதல் கால்பாதம் வரைக்கும் அக்னி இறங்கட்டும் அப்பா, அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும், தீ இறங்கட்டும் அப்பா, இறங்கி வரட்டும், அக்னி இறங்கட்டும் அப்பா, இறங்கி வரட்டும், பரிசுத்தாவின் தீ, பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, கர்த்தர் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அக்னி இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது, தீ தொடுகிறது, தீ உன்னை தொடுகிறது, அக்னி தொடுகிறது,
இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கைகளை அபிஷேகத்தினால் கைகளை தட்டி ஆவி தீயா, ஆவியின் தீயா நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். அப்படியே ஆராதனை பண்ணுங்கள். ஆராதனைகள் அளிக்கப்படட்டும், பந்தனைகள் அளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நிறைஞ்சு வரட்டும். இந்த பிள்ளை நிறைஞ்சு வரட்டும். நல்ல கைகளை தட்டி விட்டு கொடுங்க, நல்ல கைகளை விட்டு கொடுங்க, நல்ல கைகளை தட்டி ஆராதிங்க. பிள்ளையை கர்த்தர் உன்னை நிரப்புவாங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீ தேவனுக்குள்ளவன், நீங்கள் தேவனுக்குரியவன். எனக்கு ஊழி அழைப்பு இருக்கு, எனக்கு ஊழி அழைப்பு இருக்கிறது. கர்த்தரின் அக்கினி உனக்குள்ள வெளிப்படுடைய அக்கினி உங்களுக்குள்ள வெளிப்படுடைய நாவின் பந்தனங்கள் அழிஞ்சு போகாமல் கட்டுகள் அழிக்கப்படுகிறது. அபிஷேகத்தை இறங்கி வருஷங்களுடைய தீ இறங்குகிறது. கடைசி கால எழுப்புதலுக்காய், கடைசி கால எழுப்புதலுக்காய் இந்த பிள்ளை ஆவியினால் நிரப்பப்படும். இந்த பிள்ளை ஆவியினால் நிரப்பப்படும். கர்த்தர் உங்களை தொடுவாங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் தீ வெளிப்படுகிறார். அக்கினியுடைய அக்கினி வெளிப்படுகிறது. பௌடல பல 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 அல்கர பல கடகன பல கடகன பல அரபல கடகன பல கடக. நாவின் கட்டுகள் அழிக்கப்படட்டும், நாவின் கட்டுகள் அழிக்கப்படட்டும், கட்டுகள் அழிக்கப்படட்டும், கட்டுகள் அழிக்கப்படட்டும். அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும், அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும், வெளிப்பட்டு வரட்டும். தொடப்போகிறோம், கர்த்தர் உன்னை தொடப்போகிறோம், உன்னை தொடப்போகிறோம், கர்த்தர் உன்னை தொடப்போகிறோம், கர்த்தர் உன்னை தொடப்போகிறார். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வல்லமை. எஸ், நிரப்பப்படுகிறது, 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 நிரப்பப்படுகிறது. நல்ல வாப்பு கொடு. அக்கினி ஊற்றப்படுகிறது, அக்கினி ஊற்றப்படுகிறது, நிரப்பப்படுகிறது, 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 நிரப்பப்படுகிறது. தீ தீ தீ. நல்லா ஆராதிக்கலாம், நல்லா 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 ஆராதிங்க, ஆராதிங்க. ஆவியின் அக்கினி, ஆவியின் அக்கினி உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, 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 பொட்டுகிறது. பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள். சமணபலப நிறைஞ்சு வரட்டும், நிரம்பி வரஞ்சு வரட்டும், நிரம்பி வரஞ்சு வரட்டும், நிரம்பி வரட்டும், நிரம்பி வரட்டும், நிரம்பி வரட்டும், நிறைஞ்சு வரட்டும், நிரம்பி வரட்டும். ரபா ரகா லபா ரகா. புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் உனக்குள்ள வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். நீ கர்த்தருக்குள்ளவன், நீ கர்த்தருக்குள்ளவன், நீங்கள் கர்த்தருக்குள்ளவன், நீங்கள் கர்த்தருக்குள்ளவன், நீங்கள் கர்த்தருக்குள்ளவன். விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம் கர்த்தர் உனக்குள்ளே தரப்போகிறார், உங்களுக்குள்ளே தரப்போகிறார். இன்னுள்ளதுக்கு மேல் நீ ஊழியத்தை செய்ய போகிறோம். கர்த்தர் உனக்கு விசேஷமான வெளிப்பாடு, கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான வெளிப்பாடு ஒடுக்க போகிறோம், ஒடுக்க போகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் பயன்படுத்தப்பட போகிறோம், பயன்படுத்தப்பட போகிறோம். இனியும் அதிகமாக, இன்னும் அதிகமாக ஆத்துமாக்களை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், ஆதாயம் பண்ணுகிறது. கர்த்தர் உண்மை, கர்த்தர் உங்கள் மேல் கிருபைகளை, ஓ கிருபை வெளிப்பாடுகளை, வெளிப்பாடுகளை ஒடுக்க போகிறோம், ஒடுக்க போகிறோம். பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லா நிறைஞ்சு வரட்டும், நிரம்பி வரட்டும், நிறைஞ்சு வரட்டும், இறங்கி வரட்டும். தடைகள் அழிக்கப்படட்டும், தடைகள் அழிக்கப்படட்டும். ஒரு அதிகார கைமாற்றம், ஒரு லீடர்ஷிப் உனக்குள்ளே கர்த்தர் கொடுக்க போகிறோம். லீடர்ஷிப் நல்ல ஆவி நிறைவாறு, ஆவி நிறைந்து. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி. இந்த வாலிப பிள்ளைகள் தீயாய் மாறட்டும், தீயாய் மாறட்டும். சிபலபரபலபலபலப ரிபலபரபலப. நீ கர்த்தருக்குள்ளவள் பிள்ளை. ரப ரஹசாதானா ரபல கடகனபல. ஜெபிக்குவதற்குள்ள விசேஷ அக்கினி உனக்குள்ளே வெளிப்படுகிறதை நான் காண்கிறோம். ஒரு ஜெப அக்கினி உன்னை தொட போகிறோம், தொட போகிறோம். சமணபல கடக. பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அக்கினியை பெற்றுக்கொள்ளலாம், அக்கினியை பெற்றுக்கொள்ளலாம். கமானபலபலபலபலப. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறப்பா. ஒரு மாறி பெய்யனது போல, ஒரு மழை பெய்யன போல, மழை பெய்கிறது போல, ஒரு மழை பெய்யன போல, ஒரு மழை பெய்கிறது போல. அபிஷேகம் ஊற்று, அபிஷேகம் ஊற்று இங்கே வெளிப்படுகிறது, இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியின் மேகம், ஆவியின் மேகம் உன்மேல் பெய்திறங்கிறது, உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் என்னை காண்பிக்கிறார், எனக்கு காட்டுகிறார். தேவ தூதர்கள், தேவ தூதர்கள் இங்கே
நின்று கட்டுகள் அழித்து விடுகிறது, கட்டுகளை அழித்து போடுகிறது. கர்த்தரை காண்பிக்கிறோம். ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். இந்த இடம் முழுவதும் அக்னியாய் பற்றி எரிகிறது. கர்த்தரை காண்பிக்கிறோம். எனக்கு காட்டுகிறார். இப்பொழுது இடுப்பு வலிகள் அழிக்கப்படுகிறது. உங்களுடைய இடுப்பில் இருக்கிற கட்டுகள் அழிக்கப்படுகிறது. மூச்சு முட்டை அழிக்கப்படுகிறது. எலும்புக்குள்ள எறும்புக்குள்ள இருக்கும் பலவீனங்கள் அழிக்கப்படுகிறது. எலும்புக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் அழிக்கப்படுகிறது. அலர்ஜி வியாதிகள் அழிக்கப்படுகிறது. கட்டுகளை கர்த்தர் குணமாக்குகிறது. சில கட்டுகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். சில பீடிங்குகள் பெரும்பாடுகள் குணமாக்குகிறது. சிலருடைய வீடியுடைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். அடக்கப்பட்ட உதரங்களை கர்த்தர் துறக்கணும். அடைக்கப்பட்ட வாதில்களை ஆண்டவர் திறக்குகிறார். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். திருமணம் நடக்காதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை நடக்காதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சிலர்களுடைய மூளையை கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். சிலருடைய மூளையை கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். மைக்ரேன் தலைவலிகள் மாறுகிறது. உங்களுடைய தலைவலிகள் மாறுகிறது. சுகர் பிரஷர் வியாதிகள் நார்மல் ஆகுகிறது. அநேகருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் துறக்குகிறார். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். நன்றி தேவனே. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ரபல் கமான பலகடகன ஐக்கனபந்த மனாபல கடகபலம் தரா 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 ஷாபல கடக ஜுடபல கடக மைக்கமராப ஆந்தல் கடக வைடபலந்தம் வீபல கடக அனகபுர வேகபலம் தர வீபல கடக மனாபல ஆல்கரபல் கமான பல கடகன பலப ஷாடபல கடகன பல கடகன பலப உடால பல 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 பலப ஆல்கரபல பல 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 பலப ஷைக்கல பல 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 பலப தேவனின் அக்கினி வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகரிடம் நாவுக்குள்ளே புதிய பாஷைகள் கர்த்தர் புதிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால், ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்று முதல் பல மணிக்கூர் ஜெபிக்குவதற்கு, இன்று முதல் பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு உன்னாலே ஆகும். இன்று முதல் பல மணி நேரம் பைபிள் வாசிக்குவதற்கு, இன்று முதல் பல மணி நேரங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு உன்னாலே ஆகும். உங்களாலே ஆகும். இன்னைக்கு கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கையை தூக்கி ஹல்லேலூயா, பலத்தோட ஹல்லேலூயா, சக்தியோட ஹல்லேலூயா, இன்னைக்கும் நீங்க நல்ல ஆராதனை செய்தோம். இன்றைக்கு நீங்க நன்றாய் ஆராதித்தீர்கள். ஹல்லேலூயா. நாம் கீபோர்டு எதுமே யூஸ் பண்ணல. இன்னைக்கு கீபோர்டு எதுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் நல்ல ஆராதனை செய்தோம். நன்றாய் ஆராதனை செய்தோம். நீங்க அத்தனை பேர் நல்ல கர்த்தரை துதிக்கிறதை நான் பார்த்தேன். நீங்கள் அத்தனை பேர் நன்றாய் கர்த்தரை ஆராதிக்கிறதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது, இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது, அந்த விசேஷம் ஒரு வல்லமை, அந்த விசேஷித்த ஒரு வல்லமை உண்மையில் இறங்குகிறது. உங்கள் மேல் இறங்குகிறது. நல்லா உணர்ந்தவர்கள், நன்றாய் உணர்ந்தவர்கள் கர்த்தரின் மகிமைக்கு, கர்த்தரின் மகிமை வலது கையை தூக்கி உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாம். உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் சாட்சி சொல்லித்தான் முடிக்கும். நான் எப்பொழுதும் சாட்சி சொல்லிதான். இன்றைக்கும் அநேகரை கர்த்தர் தொட்டிட்டு, இன்றைக்கும் கர்த்தர் அநேகரை தொட்டு நாம் இந்த கைதட்டி ஆராதனை செய்துட்டு இருக்கோம். கைதட்டி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது சிலருக்குள்ள அக்னி போல, அக்னி இறங்கினது போல ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் மேல அக்னி இறங்கினது போல ஃபீல் பண்ணிருப்பீங்க. சிலருடைய உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாய் மாறும். சிலருடைய உடம்பெல்லாம் ரொம்ப குளிர்ந்து போயிருக்கும். காற்றடிக்கிற போல, பலத்த காற்றடிக்கிறது. சிலர் மின்னல் பாய்கிறதை காணும். சிலர் மின்னல் பாய்கிறதை கண்டிருப்பீர்கள். சிலரிடம் மேல் மின்சாரம் பாஸ் பண்ணது போல, மேல் மின்சாரம் பாய்வது போல ஒரு பவர் வந்திருக்கும். சிலருடைய கை தட்ட வைக்கிறது போல ஃபீல், சிலரை கை தட்ட வைக்கிறது போல ஃபீல் செஞ்சிருப்பீங்க. கைக்குள்ள ஒரு பவர் வந்து, கைக்குள்ள ஒரு பவர் வந்து கையை தட்ட வைப்பது போல இருந்திருக்கும். சிலரை தூக்கி எறியும், சிலரை தூக்கி எறியும். சிலருடைய உடம்பு ரொம்ப பாரம் இல்லாமல் வரும், பனி போல வெயிட் இல்லாமல். சிலருடைய உடம்பு ரொம்ப பாரமே இல்லாம ரொம்ப ஃபீல் ஃப்ரீயா உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு சிலர்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு சிலர் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது நாவின் கெட்ட சிலரை அழிச்சிட்டு, நாவின் கட்டுகளை கர்த்தர் அழித்தார். இதுவரை பேசாத புதிய சில பாஷைகள், இதுவரை பேசாத சில புதிய பாஷைகளை சிலருடைய நாவில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி ஒரு சிலர்களுக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருந்ததை விட புதிய அந்நிய பாஷை, இருந்ததை விட புதிய அந்நிய பாஷை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி ஒரு சிலர்கள், இன்னும் ஒரு சிலர்கள் பயங்கரமான ஒளியை காணும்.
பயங்கரமான ஒளியை கண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆராதிக்கும் போது ஒளி அடிக்கிறதை பார்க்கும். கண்களை மூடி ஆராதிக்கும் போது ஒளி அடிக்கிறதை பார்த்திருப்பீர்கள். சிலர்கள் இயேசு இங்கே நிற்கிறதை காணும். சில பேர் இயேசு இங்கே நிற்பதை நீங்கள் சிலர்கள் பார்த்திருப்பீர்கள். தூதர்கள் இங்கே நிற்கிறதை சில காணும். பேர் தூதர்கள் இங்கே நிற்கிறதை பார்த்திருப்பீர்கள். சிலர்கள் பாம்புகள் விலகி ஓடனதை சில காணும். பேருக்கு பாம்புகள் இறங்கி ஓடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர்கள் ஒரு பிராவை போல கர்த்தர் நிற்கிறதை காணும். சில பேர் புறாவை போல தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நிற்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர்கள் இங்கே அக்னி கத்தி எரியனது போல காணும். சில பேர் இங்கே அக்னி பற்றி எரிகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட காட்சிகள் கண்டவர்களுக்கு, இப்படிப்பட்ட காட்சிகளை கண்டவர்களுக்கு அதிகமான வெளிப்படுத்தல் தேவன் கொடுப்பார். அதிகமான வெளிப்படுத்தல்களை கர்த்தர் கொடுப்பார். அதை விட அநேக வியாதிகளை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தப்போது, இன்னைக்கு கூட்டத்துக்கு வரும்போது கூட ரொம்ப வலியோட நான் வந்தேன். நான் எப்படி சொல்லாருண்டு, இப்படி சொல்லுவது சிலர்களுக்கு இப்படி குனிஞ்சால் பின்ன என்ன செய்யாது, சிலருக்கு இப்படி குனிஞ்சா நிமிர முடியாது இல்லையா? ஆமென். அதுபோல நிவர்ந்தால் குனிய முடியாது, கையொக்க தூக்க முடியாது, கையை ஒன்றும் தூக்க முடியாது, பெடலை அணக்க முடியாது. சில பேருக்கு கழுத்து திருப்பலாம் முடியாது, எலும்பு நரம்பெல்லாம் வலியோட நரம்பெல்லாம் வலியோட வந்திருப்பீங்க. ஏசப்பா மனதிலேங்க இப்பொழுது தொட்டு இருக்கும். இப்பொழுது நீங்க உங்களையே செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்களையே செக் பண்ணி நான் வந்தപ്പോൾ கூட வலி இருந்தது, நான் வந்தபோது கூட வலி, ஆனா இப்போ நல்ல குணமாய், ஆனால் இப்பொழுது நல்ல குணமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதுபோல ஆமென். ஒரு சிலர்களுக்கு அடைஞ்ச காதை கர்த்தர் திறந்து, ஒரு சில பேருக்கு அடைக்கப்பட்ட காதுகளை கர்த்தர் திறந்து, சிலருக்கு கண்ணு மங்கி இருக்கலாம், சில பேருக்கு கண்கள் மங்கி இருக்கலாம், அவரை தொட்டு இருக்கலாம். வெளிப்படுத்தி நிறைய பேர் சொல்வார் உண்டு, என்னால் இவ்வளவு நேரம் நிற்க முடியாது, ஆனா கர்த்தர் பலத்தை கொடுத்து. நிறைய பேர் சொல்வதுண்டு, என்னால் அதிக மணி நேரங்கள் நிற்க முடியாது, ஆனால் கர்த்தர் எனக்கு பலத்தை. ஹல்லேலூயா. இனி ஒரு சிலர்கள் ரொம்ப வருத்தத்தோட பாரத்தோட வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் அதிக மனதிலே வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இப்ப ரொம்ப ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ரொம்ப ஆறுதலை உணர்ந்திருப்பார். சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இனி இதை விட ஒரு சிலர்கள் தேவனின் சப்தத்தை கேட்கும். இன்னும் ஒரு சில பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பார்கள். பயப்படாதே, நான் உன்னோடு கூட, நான் கூட இருக்கிறேன். கர்த்தர் உள்ளே இருந்து பேசினதை கேட்கும். உள்ளத்திலிருந்து பேசுகிறதை கேட்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இனி ஒரு சிலர்களுக்கு அழுது ஜெபிக்குவதற்கு, ஒரு சில பேருக்கு அழுது ஜெபிப்பதற்கு கூட ஆண்டவர் கிருபை கொடுத்திருப்பார். பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பதற்கு. நான் சொல்லின ஏதாவது விதத்தில், நான் சொன்னது இந்த ஏதாவது ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் உணர்ந்தவர்கள், இந்த ஆராதனையில் உணர்ந்தவர்கள் இயேசுவின் மகிமைக்கு, ஆண்டவருடைய மகிமைக்கு வலது கை தூக்கி உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நல்ல தேவனுக்காய் நான் வாழுவேன், இந்த நல்ல தேவனுக்காய் நான் வாழுவேன், இந்த நல்ல தேவனுக்காய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த நல்ல தேவனுக்காய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வலது கரம் உயர்த்த முடியாதவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். சித்தம் ஒன்றும் வேண்டாம், என் சித்தம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு உள்ள திறந்து சொல்லலாமே, உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. இயேசுப்பா, இயேசுப்பா, என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், உமது சித்தத்தின்படி, உமது சித்தத்தின்படி என்னை நடத்த வேண்டும், என்னை நடத்துங்க. பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, என் சித்தம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம், உமது சித்தத்தின்படி, உமது சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் ஞானஸ்நானம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கையை தூக்கிப்பிடி. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் கையை தூக்குங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும், எடுத்தவர்கள் மாத்திரம், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் கையை தூக்குங்க. ஓகே. சர்ச்சு ஒரு நல்லொரு சதமானம் பேரும் இங்கேயும் எடுத்தவர் தான். கர்த்தர் உங்களை மேக்ஸிமம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். கையை கீழே இடுங்க. பாஸ்டர், நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. பாஸ்டர், இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் பிள்ளையாய் வாழணும். இயேசுவின் பிள்ளையாய் நான் வாழ வேண்டும். நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்துக்கு, ஞானஸ்நானத்திற்கு அப்படி ஒப்புக் கொடுப்பதற்கு மனசு இருந்தா, அப்படி ஒப்புக் கொடுப்பதற்கு மனது இருந்தா, உங்களுடைய வலது கை ஆமென் தூக்கி பிடிக்கலாம். வலது கை மாத்திரம் அவன் தலைக்கு மேல் தூக்கி பிடிக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்க விருப்பம் இருந்தால் மாத்திரம் கையை உயர்த்தி. ஆமென். ஆமென். நான் இதுவரைக்கும் எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். முழு மனதாய் ஒப்புக் கொடுப்பதற்கு மனசு இருந்தால், முழு மனதாய் உங்களுக்கு விருப்பம் இருக்குமே என்றால் நீங்கள் கையை தூக்கி, ஆமென், வலது கை தூக்கி பிடிக்கலாம். அப்படி யாராவது இருந்தால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபல்கமான பலம் இல்ல இன்னைக்கு இங்கே யாரும் இல்ல. ஸ்தோத்திரம். ஊழியர்கள் காய் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு பொறாமை இருக்கு. இந்த அப்பாவும் பிள்ளையும் ஒரே மேடையிலே, நான் உண்மையிலே சொல்லுகிறேன் தேவ பிள்ளை, என்ன அப்பா குடிகாரனா இருந்தது. ரொம்ப சொல்லுகிறேன், என்னுடைய அப்பா ஒரு குடிகாரனா இருந்தா. நான் ரொம்ப மனம் கசந்து அழுதுட்டு இருந்தேன். நான் ரொம்ப மனம் கசந்து அழுதேன். ஆனா அப்பாவும் பிள்ளையும் ஒரே மேடையிலே ஊழியம் செய்யறது எவ்வளோ பாக்கியமான காரியம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லும்?
நீங்க ஸ்தோத்திரம் சொல்லினா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வீட்டாரும் இதுபோல கர்த்தர் செய்ய வைக்கும் நாட்கள் வரும். ஸ்தோத்திரம் செய்தால் உங்களுடைய பிள்ளைகளும் வீட்டாரும் இதே போல கர்த்தர் செய்ய வைக்கிற நாட்கள் வரும். இனியும் இரட்டிப்பான அபிஷேகம் ஊற்றும்படி ஜெபிக்க, இரட்டிப்பான கிருபைகள் ஊற்றும்படி ஜெபிக்க. இவர்கள் கால் வைக்கின்ற இடம் விடுதல் ஆகட்டும், இவர்கள் கைகள் வைக்கின்ற இடம் விடுதல் ஆகட்டும். இவர் ஒரு வார்த்தையை பேசும்போது அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஷபலபரபலபலபலப ரிபலபரபலப ஓ ராபலகா ராமனபா ரிகலபா ரம்பவானா ரபலகடகணபல நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நாலு திக்குகளில் நின்று உணர்வின் கொடுங்காற்று இவர் மூலம் வீசட்டும் அப்பா. இவர்கள் எங்கே கால் வச்சாலும் அங்கே உணர்வுகள் நடக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு அத்தனை பேருக்கு கைகளை நீட்டி பிடிக்கலாம். நமக்கு அத்தனை பேருக்கு நம்முடைய கையை எல்லாரும் உங்களுடைய கைகளை நீட்டுங்கள். நமக்கு இவர்களை ஆசீர்வதிக்க, இவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். இனியும் தேவர் இவர்களை பயன்படுத்தணும். இனியும் ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தணும். இவர் கால் வைக்கிற இடம் விடுதலாகணும். இவர்கள் கால் வைக்கிற இடம் விடுதலையாக இவர் வேண்டும். கைகளை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் குணமடைய, இவர்கள் கைகளை வைக்கும் போது வியாதியஸ்தர்கள் குணமாக வேண்டும். இவர் பேசுகிற இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும். இவர்கள் பேசுகிற இடத்துல கர்த்தர் இறங்கி வர வேண்டும். இவருடைய தேவைகளை தேவன் சந்திக்க, இவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இன்னிருக்கனை விட 100 மேனி ஆமென் ஆவியின் அபிஷேகத்தினால் இவர்கள் இனியும் நிரப்பப்பட்டு கர்த்தரால் பயன்படுத்த வேண்டும். இவர்களை இப்போ இருக்கிறதை விட 100 மடங்கு ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். தீர்க்காயுதும் பலமும் தேவன் இவருக்கு கொடுக்க, தீர்க்காயுசும் பலமும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆமென். எந்த சத்துருவின் கிரியைகளும் இவருடைய வாழ்க்கையோடு செயல்படாதபடி தேவ தூதர்கள் எப்போதும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க, எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் இவருடைய வாழ்க்கையில் செயல்படாதபடி தேவ தூதர்கள் எப்பொழுதும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பொருளாதார தேவைகளை தேவன் சந்திக்கணும். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இன ஊழியங்கள் நிறைய கர்த்தர் கொடுக்க, ஊழியர்களை கண்ணு ஊழியர்களை கர்த்தர் நிறைய கொடுக்க வேண்டும். நன்மைகளை கர்த்தர் கொடுக்க, நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். பிரயாணம் பண்ணும் போது தேவன் பாதுகாக்க, பிரயாணங்கள் பண்ணும் பொழுது தேவன் பாதுகாக்க வேண்டும். சபையாய் நாங்கள் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிச்ச தெய்வத்தாய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கையை உயர்த்தி 3 முறை உற்சாகமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்துக்கு எல்லா உதவிகளும் செய்ததுக்கு ஒரு முறை கூட நன்றி. இந்த கூட்டத்தில் எனக்கு எல்லா உதவிகளும் செய்ததுக்கு உங்களுக்கு ஒரு முறை கூட நன்றி. கடைசி மூச்சு வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு, கடைசி மூச்சு வரைக்கும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபையை கொடுக்குவதற்கு, கர்த்தர் கிருபையை கொடுப்பதற்கு ஞாபகம் வரும்போ ஞாபகங்கள் வருவது எங்களுக்காய் ஜெபிங்க. எங்களுக்காய் ஜெபிங்க. ஜெபிக்குவீங்களா? ஜெபிப்பீங்களா? கண்டிப்பா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் செய்தது கர்த்தர்.